ஹாய் சுகர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை வந்துட்டு நிறைய பேர் தொத்திட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. அதுவும் அவள் ஃபேஸ்லாம் ரத்தமாக இருக்குது. அப்படி ஓடிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு குரூப் தடுத்து கத்தி அவள் கழுத்தில் வச்சு எங்கே ஓடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஓ நீ தான் அந்த கூப் ஃபேமிலியில் இருக்கிற ஒரே ஒரு மிஞ்சின உயிரோ, நான் அந்த பேரரசர் ஃபேமிலியை பழி வாங்குறதுக்காக நான் உயிரோட இருக்கணும், நீ யாராக இருந்தாலும் சரி உன்னையும் கொண்டுட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ பழி வாங்கணும்னா எதுக்கு என்ன கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸ்க் போட்ட மேன் வந்து கழுத்தில் கத்தி வச்சுட்டு இருக்கான். அப்போது நான் உனக்கு அதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. அப்போது ஒருத்தங்களை காட்டுறாங்க, இளவரசர் 9வது இளவரசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை காட்டுறாங்க. அந்த ஆள் வந்துட்டு அப்படி நடந்து போகும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு ராணியாக இருந்தாங்க அவங்க அம்மா, இப்போ வந்துட்டு ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஆகி ரொம்ப அரகண்டாக ஆகி அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இப்போ இந்த இளவரசர் பதவியே இல்லாமல் இவர் வந்துட்டு இப்போ சும்மா தான் இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பேரரசருக்கு வந்துட்டு பக்கத்து நாட்டில் வந்துட்டு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த கூடாரத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாஸ்க் மேட்ட ஒரு ஆள் கொல்லாமல் விட்டால அந்த பொண்ணு தான். அவன் வந்துட்டு இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் பொழுது அப்போதான் நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான், இவ அவல்ல அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறான். அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க ஆறு டான்ஸ் வந்துட்டு அவங்க அம்மா ஆறு டான்ஸ் மாதிரி இருக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற பேரரசர் ஷாக் ஆகுறாங்க, இப்போ இருக்கிற ராணியும் ஷாக் ஆகுறாங்க. அப்படி பர்த்டே கிஃப்டாக வந்து அவங்கள வந்துட்டு அவங்க யாருக்காக வந்திருக்காங்க அப்படின்னா பேரரசருக்காக தான் வந்திருக்காங்க. நான் வந்துட்டு பழைய ராணி இருந்தாங்கல்ல அந்த இடத்துலயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்கிற ராணிக்கு கோவம் வருது. அது நீ இருக்கிற இடத்த நீ சூஸ் பண்ணக்கூடாது, நான் தான் சூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது கத்த. அதுக்கப்புறம் பேரரசர் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போதே என்னன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோனை காப்பாற்றினதையும் வந்து அந்த மாஸ்க் போட்டதும் நம்ம ஹீரோ தான். இப்போ எதனால் வந்து இளவரசர் பதவியில் இருந்துட்டு அமைதியாக இருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்துட்டு நடுவில் வந்துட்டு கிளர்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஹீரோனோட ஃபேமிலி சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க மொத்த ஃபேமிலியுமே அழிச்சிருக்காங்க. அப்படி அழிச்ச விஷயத்துல தான் நம்ம ஹீரோ வந்துட்டு 8வது இளவரசர் ஆனால் 5வது இளவரசரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு சதி வேலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் இப்போ ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு பவருமே இல்லாமல் அவன் ஒரு இளவரசர் அந்த இதை மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. அவன் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனை ஒரு சில பேர் அட்டாக் பண்ண வராங்க. முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு பார்க்குறான், ஆனால் யாரையும் அட்டாக் பண்ணவே இல்லை. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி வெட்டி சாய்க்கிறா. அப்போ ஒரு கால் வந்துட்டு நம்ம ஹீரோனை வெட்ட போக சுண்டு விரல்ல இருந்துட்டு ஒத்த மணியை வச்சு அவனை போட்டு தள்ளிட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் உங்க மேலே ரத்த கரையா இருக்குது, நீங்க வேணா என்னோட இடத்துக்கு வந்துட்டு நீங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்கா, அவ பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கா. ஹீரோக்கும் இது நல்லா புரிஞ்சு போச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவ திரும்பி வந்திருக்கானா ஏதோ ஒரு காரணத்தோட தான் இங்க வந்திருக்கா, அதுவும் வேற நாட்டோட இளவரசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கும் போது அவனுக்கு இன்னும் டவுட் ஆகுது. அவளும் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறேன்னு போயிட்டு அங்கே இருக்கிற ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமா, ஏன்னா அந்த 5வது இளவரசரோட நம்ம ஹீரோ தான் கூட்டு வச்சிட்டு இருந்தான், நம்ம ஃபேமிலி செட்டத்துக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் இல்லை ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு அவனோட இடத்துல இருக்கிற அந்த புக் ஸ்டால்லாம் இருப்பாங்களே அந்த இடத்துல போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணோட டிராயிங் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சோன்னே ஹீரோ வந்துட்டு என்ன இன்னும் இவ்வளோ காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிட்டு அவளை தேட போறான். அவள் தேடும்போது நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் ஹீரோன்னு சொல்லி சமாளிச்சிருப்பா. ஆனால் 5 இயர்ஸ் முன்னாடி ஹீரோயினை வந்துட்டு மீட் பண்ணும்போது அவளோட கழுத்தில் வந்துட்டு ஒரு தழும்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஹீரோயின் சமாளிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அடுத்த நாள் காலையில் தான் வச்சுட்டு இருக்கான், இவன் எதுக்கு மறுபடியும் வந்திருக்கா, என்ன பிளாடோட வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறா. இது தீவிரமான யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க என்ன இருந்தாலும் பேரரசர் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க இங்கே அடிக்கடி வர்றது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் நல்லபடியாக எடுத்து சொல்ல அவ இருந்துக்கிட்டு உங்களுக்கான இளவரசர் பதவியை நான் திருப்பி கொண்டாந்து கொடுக்குறேன், என்னோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத நீங்க கேட்கக்கூடாது, ஆனால் என் கூட நீங்க கை கோத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பழி வாங்கலாம், நான் எதுக்கு என்னோட அப்பாவுக்கு எதிராக நான் பழி வாங்கணும், நீங்க ஏதோ தப்பா நினைச்சு வந்து பேசிட்டு இருக்கீங்க, அதனால நீங்க சைலண்டா போறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க ஏதோ ஒரு விஷயம் வரைஞ்சிட்டு இருந்தீங்கல்ல அதுல இப்ப தண்ணி கொட்டிடுச்சு, அது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த லேடியோட போட்டோவும் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போறா. ஐயோ கொஞ்சம் விசித்திரமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அங்க போகும்போது 3வது பிரின்சஸ் அப்படின்ட்டு ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்க. அடுத்த பிரின்சஸ் ஆக போறது அடுத்த இளவரசராக போறது இந்த ஆள் தான் போல. ஹீரோவுக்கும் இவங்களுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. அதனால வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஒம்புழுத்திட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நீ பண்றது தப்பு, என்ன இருந்தாலும் வந்துட்டு அவங்க அடுத்த கட்டத்து ராணிக்கா போறவங்க நீ இப்படி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பதவியும் கிடையாது, எந்த ஒரு உரிமையும் கிடையாது, எந்த ஒரு பவரும் கிடையாது, அப்புறம் எப்படி நீ என்ன வந்து நீ இவ்வளோ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க, நீ எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும், என்ன பழசெல்லாம் மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவனுக்கு செம்ம காண்டாவது ஹீரோக்கு. ஆனா எல்லாத்தையுமே அப்படி சிரிப்போடியே சமாளிச்சுட்டு போறான். அப்படி போறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு லுக் விடுறா, என்னன்னா நான் தான் உனக்கு இளவரசர் பதவியை மறுபடியும் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன், நீ தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப அங்க இருந்துட்டு ஒரு பணியாள் வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்க கூட வந்தார்ல தூதகர் அவர் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம போட்டு வந்த பிளான் என்ன, நீ பண்ணிட்டு இருக்க விஷயம் என்ன, நான் வந்துட்டு போட்டு வந்த பிளான் படி தான் போயிட்டு இருக்கேன், தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டு என்ன குழப்ப வேணாம், நீ எதுக்கு வந்துட்டு 9வது இளவரசரோட சம்மந்தப்படுத்தி அவனை வந்துட்டு நீ இந்த திட்டத்துக்குள்ள இழுக்கிற, அவனுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்னோட திட்டத்தை என் வழியில போக விடணும், அதை விட்டுட்டு குறுக்க வந்துட்டு இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆளை திட்டி அமிச்சிடுறா. அந்த ஆள் இருந்துட்டு இந்த பிளான் கொஞ்சம் சொதப்பினாலும் ஒன்னா தான் நான் பிளேம் பண்ணுவேன், மற்றபடி யாரையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டு போக இதை வந்துட்டு நம்ம மெய்டு பாயக்குள்ள வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க.
அதை ஹீரோயினும் நோட் பண்றா. இந்த மாரி யாருக்கு வேலை செய்றாங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நைட் வந்துட்டு அந்த 3வது பிரின்ஸ் ரூம்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி போய் தேடிட்டு இருக்கா. தேடிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா அவன் தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான். நேரா போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம காவலாளிகள் அவங்க துரத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அங்க இருக்கிற காவலாளிகள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. ஆனா ஒரு காவலாளி அட்டாக் பண்ணது மட்டும் அவளோட ஷோல்டர்ல வந்துட்டு அட்டாக் ஆயிடுது. அது அப்படியே அந்த காயத்தோடய தடுமாறி போயிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 பேர் வந்துடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட வண்டியில ஏத்திக்கிட்டு அவனோட ஜேடை காமிச்சு அங்க வந்துட்டு நம்ம ஹீரோனை காப்பாத்திட்டு போறான். காப்பாத்திட்டு போறது மட்டும் இல்லாம அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்றான். உன்னோட மோட்டிவ் தான் என்ன, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக நியாயம் கிடைக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி தேடிக்கிட்டு இருக்கேன். நீ எந்த விஷயத்துக்காக நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேடுற அப்படின்னு சொல்லாமல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது நீ வந்துட்டு என் கூட கூட்டு சேர்ற அப்படின்னு நான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அப்படியே அவன் கட்டுப்பாயிட்டு அவளை கழுத்தை பிடிச்சி உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு கேட்கிறப்ப இந்த மாதிரி ரகாடெல்லாம் நடந்துக்கிட்டா என் கிட்ட இருந்துட்டு வார்த்தைகளை வாங்க முடியாது, அதனால கொஞ்சம் சாந்தமா அமைதியா கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவனாலே அங்க எதுவும் பண்ண முடியல. அதே நேரம் வந்துட்டு இப்ப இருக்கிற ராணி வந்துட்டு நம்ம ஹீரோவை கூட்டு அமைச்சதா சொல்லிட்டு அவங்களை வந்து கூப்பிட்டு போறாங்க. அந்த லேடி தான் இருக்கிறதுலே மொத்த வில்லியா இருக்கும் போல. இதே மாதிரி 3வது பிரின்ஸோட இடத்துல வந்துட்டு நிறைய திருடங்க பூந்து ஏதோ காவலாளிலாம் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீ சும்மா தானே இருக்கிற, நீ எதுக்கு அந்த வேலையை ஒழுங்கா பார்க்காம இருக்க? இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த பூ வந்துட்டு ஒரு ஐஸ்ல வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகி இருக்குது, அதை நீ தான் வெளியில எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் கட்டி பார்ல 2 கையும் வச்சு அமுக்க சொல்றாங்க. அந்த ஐஸ்ல இருக்கிற அந்த பூ வந்துட்டு வெளியில எடுக்கணும்னா அது ரொம்ப நேரம் ஆகும் போல. ஹீரோ வந்துட்டு ஷேர் பின்னால அப்படியே மண்டையிலையும் அடிச்சிருது அந்த அம்மா. அவ்வளோ இதுலயும் அவன் அதை தாங்கிட்டு அந்த விஷயத்த பண்ண வச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு அங்கிருந்து வரா. ஹீரோயின் வரும்போதே இப்படி ஒரு விஷயம் பண்ணிடுறீங்களே, இதெல்லாம் சரியா அப்படிங்கும்போது நீ இன்னும் வந்துட்டு பேரரசர் கல்யாணம் கூட பண்ணிக்கல, அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு என்ன நீ அதிகாரம் பண்ணவே முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆல்ரெடி ஹீரோயின் வந்துட்டு ஒரு பிளானை போட்டு வந்திருப்பா. என்னன்னா இந்த விஷயம் நடக்கிறது பேரரசருக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம அவரை எப்படியாவது இங்க கூட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவளோட மேடிட்ட சொல்லியிருப்பா போல. நேரா பேரரசர் வந்தோடனே பிடிச்சி கத்துன்னு கத்துறாரு இப்ப இருக்கிற ராணிய. கத்துன உடனே அந்த அம்மா பயந்து போயிடுது. அது வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அப்படி பண்ண, மற்றபடிலாம் வேற எதுவும் இல்ல. அவன் என்ன இருந்தாலும் என்னோட பையன், அவனுக்கு உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் அவன் என்னோட பையன், எப்படி நீ இப்படி பண்ணலாம்? உனக்கு அவ்வளவு திமிரா? அது மட்டும் இல்லாம இப்ப வந்த விருந்தாளியும் நீ இங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்க, இதெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு திட்டும்போது அந்த அம்மாவுக்கு செம்ம காண்டாயிடுது. எப்படா இந்த ஆள் இங்க வந்தாங்க அப்படின்ட்டு. ஆக மொத்த வில்லியே தான் போல. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிருந்து கூட்டு போயிட்டு அவளால முடிஞ்ச ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப தேங்க்ஸ், இனிமேல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அப்ப நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மேல லைட்டா ஃபீலிங் ஆகுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்ப இருக்கிற ராணியும் ஒரு கவுன்சிலர் அப்படி 3 பேர் சேர்ந்துட்டு எனக்கு எதிராக எதுவும் நடக்கிற மாதிரி இருக்கு, அதை நான் சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும், அதுவும் இப்போ வந்திருக்க அந்த இளவரசி ரொம்ப டேஞ்சரானவ மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கூட்டு சேர்ந்து சதி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினை பார்க்க ஹீரோ தான் போறான். அப்படி போகும்போது எதுக்காக வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அவன் வந்துட்டு உன்னோட காயம் என்ன சரியா ஆகல, அதுக்காக மருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மருந்தை கொடுத்துட்டு அங்க ஒரு மருத்துவ சீட் இருக்கு, அதை நோட் பண்ணும்போது இந்த மருத்துவர் உனக்கு தெரியுமா? ஆமா, என்ன ஒரு டைம் காப்பாத்தினாரு, அதனால அவர் எனக்கு தெரியும், இதுதான் அந்த சதியில அந்த கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை நடந்ததுல இவர் தான் அந்த இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா அவரை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த உண்மை தெரியும்ல, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. சரி அப்ப நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த மருத்துவரோட அசிஸ்டண்ட பார்க்க போறா. அந்த மருத்துவரோட அசிஸ்டன்ட் கழுத்துல கத்தி வச்சுட்டு அவரு தான் மருந்து தயாரிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் அந்த கிளர்ச்சி பண்ணாங்கிற விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்காரு, எப்படி அவர் தான் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி கழுத்துல கத்தி வச்சு கேட்கும்போது அவன் உண்மைகளை உளறிறான். அவர் வந்துட்டு வெறும் மருந்தை மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சாரு, அந்த மருந்தை எதுக்காக ரெடி பண்ணி வச்சாங்க அப்படின்ட்டு அவருக்கும் தெரியாது, நான் தான் அதை எடுத்து கொடுத்தேன், இதை நான் பண்ணலனா என் ஃபேமிலியை வந்துட்டு மொத்தமா கொண்டுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதனாலதான் அப்படி பண்ண அப்படிங்கிற விஷயத்த அவன் சொல்ல, சரி இந்த விஷயத்த நீ என்ன தவிர யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் கேட்கும்போது நீ பொதுவா எல்லார்கிட்டையும் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அங்கேருந்து மிரட்டிட்டு கொஞ்சம் அப்படி கதவை திறந்தோடனே ஒரு அம்பு வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணி கொல்லுது. இருந்த ஒரு சாட்சியும் போயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது ஹீரோயின் அட்டாக் பண்ண ஒரு குரூப் வருது. அந்த குரூப்போட செம்மையா சண்டை போடுற ஹீரோயின் வாழ்வித்தனா செம்மையா பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஒரு கட்டத்துக்கு மேல 2-3 பேரா வந்து அட்டாக் பண்ணோன்னே இவளுக்கும் விட்டு விழுந்துருது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த நேரத்துல கரெக்டா நம்ம மாஸ்க் போட்டுட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை தாங்கி பிடிக்கிறான். தாங்கி பிடிச்சிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டு அவளை அப்படியே காப்பாத்தி கூட்டு வந்து வச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது அவங்க ஃபேமிலியை துடிக்க கொன்ன அந்த விஷயம் தான் அவளுக்கு வந்துட்டு கனவா வந்துட்டு இருக்கு. அதுல இருந்துட்டு எழுந்திருக்கும் போது உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என்னை யார் காப்பாத்தினா அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா யாரும் உனக்கு கொண்டாந்து இங்க விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்த அவனும் அப்படியே மறைச்சு ஆனா உனக்கு காப்பாத்தணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்றான். அப்புறம் பார்த்தா அந்த ஏரியாவில் வந்துட்டு விளக்கு திருவிழா போல, அதுக்காக வெளியில போகலாம். ஆனா எனக்கு ஒரு டவுட்டுங்க,
பெரிய கத்தே விழுந்திருக்குது. அதெல்லாம் சமாளிச்சு ஒரு நாள் நைட்ல சரியாகி இவங்க விளக்கு திருவிழா என்ஜாய் பண்ண போறாங்க. லாஜிக்கே இல்லாம இருக்குது. ஆனா அப்படிதான் போகும் போல. அந்த விளக்கு திருவிழாவில் போகும்போது தான் ஒரு சில விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கூ ஃபேமிலியோட லாஸ்ட் பொண்ணு நீ தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அவர் இருந்துட்டு இல்ல நீ ஏதோ தப்பா நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன் கழுத்துக்கு இன்னான அந்த மார்க் இருக்கு, அவங்களுக்கு இருக்கிற ஒரே பொண்ணு நீ தானே லாஸ்ட் பொண்ணு அந்த ஃபேமிலியில இருக்கும்போது நீ என்னோட எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டல அப்படின்ட்டு அவ அந்த இடத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் தடுத்து அப்படியே அவளை இழுத்து பிடிக்கும் பொழுது கரெக்டா கழுத்துல வந்துட்டு ஹேர் பின் வச்சு நின்றுட்டு இருக்கா. ஆனா விளக்கு திருவிழாவுக்கு வரவங்களுக்கு போறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, லூசுத்தனமா இங்கே கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போறாங்க. ஆனா அவ கழுத்துல ஹேர் பின் வச்சிருக்கிறது ஹீரோவுக்கு மட்டும்தான் தெரியும். இதே கட்டி பிடிச்சி நிற்கிறமா, கொஞ்ச நேரத்துல என் கழுத்தெடுத்து போட பார்த்துட்டு இருக்கா. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதோட சும்மா இருக்கணும், இதை தாண்டி வெளியில எங்கேயும் சொல்லக்கூடாது, அப்படி நினைச்சிருந்தவன நான் காப்பாற்றிருக்கவே மாட்டேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்கிற காவலாளி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. கிழக்கு வாசல்ல இருந்துட்டு நம்ம ஜெனரல் வந்துட்டு எல்லாத்தையும் வென்றுட்டு இப்போ அவர் வந்துட்டு வெற்றி வாகி சூடி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அந்த ஜெனரல் அப்படிங்கிறவங்க அங்க இருந்து வராங்க. அவங்களாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் போல. அவனும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகுறான். அவனும் ஜெனரலை பார்த்தோன்னே ஓடி மறைஞ்சு போறான். இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இவனை பார்த்து இறஞ்சி போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நேரா ஹீரோயினை போயிட்டு, அவன் உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியாது, நீ எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது, நான் எதையுமே மறைக்கல, தேவையில்லாம என் விஷயத்த அதிகமா நோண்டிட்டு இருக்காத. அங்கே கட் பண்ணி ஹீரோனோட பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு இப்போ இருக்கிற ராணி அவள் இங்கே இருக்காளா இல்லை வெளியில் எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வராங்க. அப்போ நேற்று நைட்டு வந்த ஆள் இவளாக இருந்தா தற்சமயம் அவள் இங்கே இருக்க மாட்டா, அவளை நம்ம வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே வந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற காவலாளி ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ராணி போயிட்டு இவங்க இருக்கிற இடத்த செக் பண்ண போகிறாங்க, இப்போ இவங்க இங்கே இருந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல, அங்கே போயிட்டு எல்லாத்தையுமே மிரட்டிட்டு இருக்காங்க, எங்கே இருக்காவா எங்கே இருக்காவா அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற மெய்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது செம்ம கடுப்பாயிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேஷுவலாக வந்து நின்றுட்டு இருக்கா. கேஷுவலாக வந்து எங்கே போனேன், அதுவா நான் பழைய ராணி இருக்கிற இடத்துல விட்டு அவங்க டான்ஸ் ஆன இடத்துல தான் போயிட்டு டான்ஸை கற்றுக்கிட்டு இருந்தேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லையே, இப்போ இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என் இடத்துக்கு வந்திருக்கீங்க, இல்லை உன் மேலே கொஞ்சம் அக்கறை அதனால தான் விசாரிக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ராணி சொல்ல, இவ எப்படி அங்கேருந்து இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்தான்னா ஹீரோ கிட்ட ஒரு சீக்ரெட் வழி இருந்திருக்கும், அதை அவங்க அம்மா யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஏரியாக்குள்ளே போயிட்டு இவன் கண்ணை காட்டினோடனே அங்கே ஒரு சீக்ரெட் டோர் திறந்து விடுறாங்க. அதுலேருந்து சீக்கிரம் இங்கே வந்திருக்கா, இல்லைனா தப்பிச்சிருக்கவே முடியாது. அப்போ வந்துட்டு அங்கே ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் சொல்கிறான், நீங்கள் வந்துட்டு அந்த இளவரசி மேலே கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கு. க்ரஷ்ஷாவா, ஏன் அப்படி சொல்கிறேன், இல்லை யாருக்குமே தெரியாத சீக்ரெட் எல்லாம் அவங்களுக்கு தெரியற மாதிரி பண்ணி அவங்கள தப்பிக்கலாம் வச்சிங்கல்ல, அதனால சொல்றேன். அப்படி இல்லை, அவள் ஏதோ ஒரு மோட்டிவ்ல வந்திருக்கா, நானும் ஏதோ ஒரு விஷயத்த சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சு என்னையும் சுற்றி வரா, என் கூடயும் சேர்ந்து டீல் போட நினைச்சா, அவளோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் காவலாளிக்கு லைட்டாக அவன் ஹீரோக்கு ஹீரோயின் மேலே கிரஷ் அந்த மாதிரி தான் தோணுது, எங்களுக்கு அதான் தோணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து வந்த ஜெனரலுக்கு வரவேற்பு கொடுக்கணும்ல, அதனால நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு டான்ஸ் ஆட கூப்பிட்றாங்க. அவன் வந்துட்டு டான்ஸ் ஆடும்போது நம்ம ஜெனரலை பார்த்து கொஞ்சம் ஸ்டக் ஆகும்போது அவனும் இவ யாக்கோ இல்ல, இவ எப்படி இங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். டான்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 3வது இளவரசர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு என்ன பண்றான்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறான். நான் ஒரு நட்பீதமா தான் கொடுக்குறேன், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டை போட்டு அவனுக்கு ஒரு ட்ரிங்கை கொடுக்குறான். அதுல ஆல்ரெடி ஏதோ ஒரு பவுடர் கலந்துட்டான். அது குடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு நார்மலா தான் இருக்கு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நம்ம 3வது பிரின்ஸ் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். போக போக நீ இன்னும் அசிங்கப்பட போற அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்துல ஜெனரல் அங்க போனால அவ போயிட்டு ஹீரோயினை போயிட்டு நீ யாக்கோ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, நான் யாங்கி இளவரசி யாங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு நல்லாவே தெரியுது நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உன் கழுத்துக்கு பின்னாடி அந்த தழும்பு அது வந்துட்டு யாக்கோக்கு மட்டும்தான் இருக்கும், அது வேற யாருக்குமே இருக்காது, தயவு செய்து சொல்லு அப்படின்னு இருக்கும்போது அங்க ஹீரோக்கு அவன் கொடுத்த விஷம் வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவன் அப்படியே தடுமாறி அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து பொசசிவ் ஆகுதா இல்ல அந்த மருந்து வேலை செய்தா அப்படின்னு தெரியல. அவன் டென்ஷன் ஆகிட்டு அங்க இருக்கிற மரக்கட்டையை போட்டு பேத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே வர உடனே ஜெனரலுக்கே ஷாக் ஆகுது, ஏன் இப்படி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அவன் என்ன புரிஞ்சுக்கிறானா, நம்ம எதுவும் தப்பாக வந்துட்டோம் போல, இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் நம்ம குறுக்க வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் தடுமாறி போகும்போது தான் ஹீரோனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவனுக்கு தடுமாறி போகும்போதே தெரிஞ்சு போச்சு அவங்க விஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதனால என்ன பண்றானா, ஜெனரல்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அதுக்காக மறுபடியும் வந்து பேசாதீங்க, என்னோட பதில் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஹீரோ கூப்பிட்டு போறா. ஹீரோ கூப்பிட்டு போகும்போதே தெரியுது அவனால முடியல அப்படின்ட்டு. உடனே பாத்டப்புக்குள்ள போயிட்டு ஐஸ் கட்டி வச்சுட்டு விஷத்தை குறைக்கலாம் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் என்ன மெத்தட் அப்படிங்கிறது தெரியல. அவன் கொஞ்சம் தன்னோட எல்லை மீறி போக ட்ரை பண்றான். ஹீரோயினை கொஞ்சம் கிஸ் பண்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அவனும் புரிய வைக்க ட்ரை பண்றான், நீங்க இருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி எல்லாத்தையும் போட்டு அவனே பாத்டப்புக்குள்ள போய்க்கிறான். ஆக மொத்தத்தில் விஷத்தை முடிக்கிறது இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கே டவுட் ஆகுது இந்த சைனீஸ் டிராமால. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் தான் கூப்பிட்டு வந்ததை ஒரு ஆள் பார்த்துட்டு போயிட்டு நம்ம 3வது இளவரசர்கிட்ட சொல்ல,
அவன் வந்துட்டு ஹீரோயின் வீட்டில் வந்துட்டு தேட வரான். அவ எப்படியோ ஹீரோ மறைச்சு வச்சுட்டு அங்கே யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே செம கடுப்பாகி அந்த தகவல் சொன்னாலும் ஒரு காவலாளி அவனையே குத்தி கொண்டுறான். இதை பார்த்துட்டு இருந்து நம்ம ஹீரோயினுக்கா ரொம்ப ஷாக்கி, இவன் என்ன இந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மன்னிச்சிருங்க உங்களோட தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அதனால இதை பேரரசர் கிட்டலாம் கொண்டு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பச்சை குழந்தை மாதிரி சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் 3வது இளவரசர் போயிட்டு அவங்க அம்மாவான அந்த ராணி கிட்ட தான் இந்த மாதிரி நான் தேடி போனேன், ஆனால் அங்கே யாரும் இல்லை, அவன் நமக்கு எதிராக சதி பண்றா போல, நம்ம ஏதாவது சதி பண்ணணும், அதுக்காக நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன், நீ கொஞ்சம் சைலண்டா இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. அதாவது கவுன்சிலர், அதுக்கப்புறம் 3வது இளவரசர், அப்புறம் இப்ப இருக்கிற ராணி எல்லாமே சேர்ந்து. அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஜெனரல் தான் வந்துட்டு ஹீரோயின்ட்ட மறுபடியும் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு, நீ யாவோ தானே அப்படின்ட்டு. மறுபடியும் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அவ கிடையாது அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு அவ கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற தழும்பு பார்த்துட்டு நீ வந்துட்டு அந்த இறந்து போன ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிறப்ப நீங்க தப்பா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்தோடனே இப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட கேட்க அவன் என்ன சொல்றான்னா, இப்போ உங்க 2 பேத்துக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவ புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெனரல் அமுச்சு வச்சிடறா. எனக்கு நீங்கள் நைட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் மேலே லைட்டாக நம்ம ஹீரோ க்ரஷ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பொருளை திருட போகிறா. ஆனால் இங்கே யாரோ திருட வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆல்ரெடி அவங்க பெல்லை கட்டி வச்சிருக்காங்க. அது தெரியாமல் அதை டச் பண்ணிட்டு போக ஏதோ ஒரு விஷயத்தை ஹீரோயின் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது சுற்றி வளைச்சிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வால் சண்டை போட்டு தப்பிச்சிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்தில் கரெக்டாக ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு அவன் பறந்து போகிற நேரத்தில் அம்பை வச்சு தாக்கும்போது அது ஹீரோ மேலே படம் வருது. நேராக நம்ம ஹீரோயின் அதை நெஞ்சில் வாங்கிக்கிறா. அப்படியே தப்பிச்சு போயிடறாங்க 2 பேரும். இவங்கள பிடிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு மறுபடியும் தேடி போக கரெக்டாக நம்ம ஜெனரல் வந்துட்டு அங்கே தேடி போனால அதுவும் ஒரு ஜெனரலோட இடம் போல, நீங்கள் வந்துட்டு எதிரி நாட்டோட சேர்ந்துக்கிட்டு நம்ம உணவுப் பொருட்களையும் நம்ம ரகசியங்களையும் நீங்கள் வித்ததால உங்களை நாங்கள் கைது பண்ணுறோம், இப்படி ஒரு எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சுற்றி போட்டதால ஹீரோயினும் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ தான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் அப்படியே லவ் ரொமான்டிக் ஃபீல்ல போக ஆரம்பிக்கிறாங்க. டப்புக்கு நான் ப்ரூட்டாக கட் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யறதுக்கு நன்றி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நீ காப்பாற்றினேன், இப்போ நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், மற்றபடி நீ ஒரு விஷயம் கேட்டல, நாம 2 பேரும் சேர்ந்து செயல்படுவோமா அப்படின்ட்டு. நானும் அதான் நினைக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பையன் கிரீன் சிக்னல் காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஹீரோயினுக்கு ஜெனரல் ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க. நான் இந்த மாதிரி இலச்சி பண்ணுறவங்களை கண்டுபிடிக்கிறதா, நான் இலைக்கு போகிறேன், அது வரைக்கும் நீ பத்திரமா இரு, நீ யாவோதாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால கொஞ்சம் பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் இருந்து போகிறான். ஆனால் இங்கே ஹீரோ வந்து பார்க்க வந்த ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கு. அப்படி நார்மலாக கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம 3வது இளவரசர் உள்ள வராரு. நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் நேரத்திலேயே அவன் ஒரு ஓலையை எடுத்துகிட்டு வரான். என்னன்னா, நீங்கள் வந்துட்டு பேரரசருக்கு வந்துட்டு விஷம் வைக்க ட்ரை பண்ணதால 2 பேரும் சரி பண்ணீங்கன்னு பேரில் உங்களை நான் ஜெயிலில் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒன்றுமே புரியல. நான் எப்படா பேரரசருக்கு விஷம் வச்சேன், நைட்டு போயிட்டு ஒரு விஷயம் தான் தெரிவிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா 2 பேத்தையும் ஒரே ஜெயிலில் போட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேத்தையும் ஒரே ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் அப்போதான் நோட் பண்ணி பார்க்குறான் அது அவங்க அம்மா இருந்த ஜெயிலு. அதனால அந்த ஜெயிலில் இருக்கும்போது கொஞ்சம் ஹீரோ சஃபர் ஆகிறான். சரி இது எதுவும் பிரச்சனை இல்லை, நான் பக்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் தான் ஆறுதல் படுத்திட்டு இருக்கா. ஆறுதல் படுத்துறது மட்டும் இல்லாமல் அவளோட மடியிலேயே வச்சு அப்படியே ஒரு குழந்தை மாதிரி வந்துட்டு அவளை தூங்க வச்சுட்டு இருக்கா. இப்படியே தூங்க வச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு சில நினைப்புகள் வருது. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே மறந்து ஹீரோயின் மடியில் தூங்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது தான் தெரியுது ஹீரோயின் தான் நம்மளை சமாதானப்படுத்தி வந்துட்டு நம்ம தூங்க வச்சிருக்கா அப்படின்ட்டு. உடனே அந்த வெயிலில் வந்துட்டு அவளோட ஃபேஸை ரசிக்கிறது, அப்புறம் வந்துட்டு அவளை அப்படியே திருட்டத்தனமாக சைட் அடிக்கிற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். உடனே வந்துட்டு பேரரசத்தை கூப்பிட்டு போகிறாங்க. அவர் இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்காரு போல, மாற்று மருந்துலாம் சாப்பிட்டு. உடனே இப்போ இருக்கிற ராணி வந்துட்டு என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பாவை கொள்றதுக்கு, அதுவும் அந்த புதுசாக வந்தவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ சதி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்க 2 பேத்துக்கும் தண்டனை கொடுங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது. அவரும் இருமிக்கிட்டே ஆமா அந்த 2 பேத்துக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்து தான் ஆகணும், அதனால தண்டனை கொடுத்துருவோமா அப்படின்னு யாருக்கு தண்டனை கொடுக்க சொல்றாங்கன்னா நம்ம 3வது இளவரசர் தண்டனை கொடுக்க சொல்றாங்க. இது என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒன்று திருடிட்டு போனாலும் ஒரு விஷயம், அது வந்துட்டு நம்ம 3வது இளவரசருக்கு எதிராக இருக்கிற ஒரு விஷயம். அந்த மருத்துவ விஷயம் இருந்ததுல ஹீரோயின் தேடிட்டு இருந்தால இவ ஃபேமிலி ஏன் செத்தாங்கன்ட்டு அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அங்கிருந்து எவிடன்ஸை தூக்கி அந்த காட்டணும்னு 3வது வருஷத்துல கத்தி கதை ஆரம்பிச்சிடறான். நான் இதை பண்ணலப்பா இது ஏதோ சதி பண்றாங்க அப்படின்னு. உடனே இப்ப இருக்கிற ராணி என் பையன் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான், எதே தப்பு பண்ணியிருக்க மாட்டானா, அந்த மாத்து மருந்து கொடுத்ததே ஹீரோ தான் தெரியுமா, அவன் தானே உங்களுக்கு விஷம் வச்சான், அதனாலதான் அவனால மாத்து மருந்து கொடுக்க முடிஞ்சது. இந்த மருந்து வந்துட்டு இந்த கூ ஃபேமிலியால வைக்கப்பட்ட மருந்து, அதுக்கான தடையை வந்துட்டு உன் பையன் ரூம்ல தான் இருந்திருக்கு. உங்க 2 பேத்தையும் நான் சும்மா விட போறது இல்ல இவதான் ஏதோ சதி பண்ணிருக்காங்க. இப்போ ஹீரோயின் உண்மையை ஒத்துக்க ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிருங்க பேரரசே, நான் வந்துட்டு இறந்து போன கூ ஃபேமிலியோட கடைசி பொண்ணு தான், எங்க அப்பா மேலேயும் என் ஃபேமிலி மேலேயும் எந்த ஒரு குத்தமும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் பண்ணேன், இதுதான் உண்மை. உங்களுக்கு விஷம் வச்சது வந்துட்டு கவுன்சிலரும் அப்ப இப்ப இருக்கிற இளவரசரும் தான் உங்களுக்கு விஷம் வச்சிருக்காங்க, இதுல ராணியும் கூட்டு சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாம் கத்தி கதற ஆரம்பிச்சிடறாங்க. காலில் விழுந்து இல்ல அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேல 3வது இளவரசர் ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த பிளான்லாம் தெரிஞ்ச ஆல்ரெடி ஹீரோயின் இப்படிதான் பிளான் போட்டா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பேரரசர் முடியாமல் கொஞ்சம் எழுந்து வந்துட்டு இவங்க 3 பேத்துக்கும் தண்டனை கொடுக்குறேன், ஜெயிலில் அடைச்சி வைங்க, அதுவும் முக்கியமாக அந்த கவுன்சிலர்லாம் சும்மா விடாதீங்க. இளவரசருக்கு மரண தண்டனை கொடுத்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனால் அவங்க கொலை பண்ண மாதிரி எந்த இடத்துலையும் காமிக்கல, பின்னாடி ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க.
உடனே வந்துட்டு நீ என்னோட செல்ல பிள்ளை தான், இருந்தாலும் உன் மேலே கொஞ்ச நாள் எனக்கு கோவம் இருந்தது, இனிமேல் அடுத்த கட்டத்துக்கான போக வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கட்டம்னா என்ன, இப்போ ஹீரோ இளவரசராக மாத்துறாங்க. வேற என்ன, அடுத்து வந்துட்டு ஹீரோயினை போயிட்டு என்னை மன்னிச்சிருமா, நீ இவ்வளோ நாள் என்கிட்ட இப்படி போய் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இருந்தாலும் இப்போ நீ வந்துட்டு ஹீரோட பாதுகாப்பில் இரு, என்னோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இதை பற்றி ஒரு முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஆக மொத்தத்தில் வந்த வேலை முடிந்து விட்டது. ஹீரோயினும் அப்படியே சந்தோஷமா வெளியில வரும்போது அவன் அந்த சூரியனை பார்த்து ரசிக்கிறா. அப்போ அப்படியே 2 விரலை வச்சு அவளை கண்ணோட சேர்த்து அப்படியே அணைச்சிக்கிட்டு, இந்த சூரியன் வந்துட்டு உங்க கண்ணை ரொம்ப பாதிச்சிடும், ரொம்ப அழகான கண்கள் பாதிக்கப்பட்டா இந்த அழகான ஆணோட மனசு தாங்காது அப்படிங்கிற மாதிரி கவிதையா போட்டு தாக்குறான். வேற லெவல். அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்து நாட்டு மாநில தலைவரான ஒருத்தர் டியூக்கிங் அப்படிங்கிறவர் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ண வராரு. உங்கள் நாடு இப்போ நீங்கள் இளவரசராக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் பிரச்சனையாக இருந்த நம்ம 2 பேரும் இப்போ சமாதானம் பண்ணி நம்ம நாட்டு உறவை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பேச வரான். ஆனால் ஹீரோக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எவ்வளோ பிரச்சனையும் பண்ணது இந்த ஆள் தான், நம்ம நாட்டுக்கு எதிராக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன திடீர்னு சரண்ட் ஆகி நம்மள்ட்ட வந்து பேச வராங்க அப்படிங்கிற ஒரு டவுட் அவன்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இது சாதாரண உருவா மட்டும் இல்லை, என்னோட பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல ஹீரோ அங்கேருந்து சைலண்டாகவே வரான். பையபிள்ளைக்கு என்ன மைண்டில் ஓடுது அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. அதே நேரம் ஹீரோயின் என்ன பண்றானா, அந்த ஜெயில இருக்கிற கவுன்சிலர் தான் போய் பார்க்க போறா. எங்க ஃபேமிலியே என் கண்ணு முன்னாடியே கொண்டது நீ தான், உனக்கு தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற சதி தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லு, இப்போ நீ வந்துட்டு உண்மையை தேடிட்டு இருந்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியுமா, கைதியை வந்துட்டு இப்படிலாம் விசாரிக்க கூடாது அப்படிங்கும்போது அவ கழுத்தை பிடிச்சி ஒழுங்கா உண்மையை சொல்லுறியா இல்லை இங்கேயே உனக்கு கொண்டுட்டுமா, என்ன கொண்டதுக்காக இங்கே நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, நீ உனக்கு புதுசாக ட்ரை பண்ண வேணாம் அப்படிங்கும்போது அந்த மயக்கம் போட்டு விழுறான். மயக்கம் போட்டு விழுந்தோடனே அவளுக்கு சாக்காயிடுது. ஏன்னா அது சம்மந்தமே இல்லாமல் மயக்கம் போட்டு விழுறானேன்னு பார்த்தா அவர் மயக்கம் போட்டு கை கால் விளங்காம வர்றதுக்கு அளவுக்கு அங்கே ஒரு மருந்து ஒரு இலையில வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த வேலையை பண்ணது யார் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு வருது. நேராக போயிட்டு ஹீரோவை தான் மீட் பண்ண போறா. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற பணிப்பெண் வந்துட்டு 7வது இளவரசர் வந்துட்டு உன்னை யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க, இப்போ நீங்கள் போனீங்கன்னா உன்னை கொண்டுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பிட்டு போக, அந்த குழப்பத்தோடய நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை மீட் பண்ண போக அங்கே போனால் இவ போயிட்டு தெளிவாக சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம கவுன்சிலர் யாரை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க, ஆல்ரெடி அவர் நம்ம ஜெயிலில் பிடிச்சி போட்டாச்சு, மறுபடியும் யார் அங்கே கொல்ல ட்ரை பண்ணுறா, ஒரு வேலை வெளியில் யாரோ இருக்காங்களோ, நம்ம யாரையும் மிஸ் பண்ணிட்டோமோ, இப்போதான் அந்த மைண்டுக்குள்ள சொல்லிட்டு போனா நம்ம மாநிலத்துக்கு எதிராக இருக்கிற அந்த டீக்கு கூட நீங்க டீலிங் போட்டீங்க அப்படின்ட்டு அந்த விஷயத்தையும் சொல்ல போக அவன் தெளிவாக சொல்லிடுறான். இது இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, நம்ம 2 பேரும் ஜெயிச்சிட்டோம், அதுக்காக நம்ம 2 பேரும் ட்ரிங்க் குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் சரக்கை ஊற்றி கொடுக்க இவளுக்கு டவுட் அதிகமாகி போயிடுது. ஏன்னா இப்போதான் அந்த மைண்டுக்குள்ள குழப்புன்னு குழப்பிட்டு போயிருக்கால, அவளுக்கு டவுட் அதிகமாக அதை குடிக்க யோசிக்கிறா. ஹீரோவையும் கொஞ்சம் டவுட்டாகவே பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அவன் தெளிவாக சொல்லிடுறான், நீ இங்கேருந்து போக வேணாமே, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் ஹீரோயினோட மைண்ட் செட் என்னன்னா, அவளுக்கு வந்துட்டு தான் ஃபேமிலியை கொண்டவங்களை பழி வாங்கிட்டு அவன் வந்துட்டு ஃப்ரீ பேடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளுக்கு ஆசை. ஆனால் ஹீரோட என்னன்னா, அவள் எப்பவுமே அவன் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினைக்கிறான். ஆனால் இது 2மே ஒத்து வராமல் இருக்கும்போது அவள் கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்கா. உடனே அந்த ட்ரிங்கையும் குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதில் விஷம் எதுவும் இல்லை, இது ஏதோ ஒரு பொருளை கிளப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் சுதந்திரமாக இருக்க ஆசைப்படுறேன், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் ஆசைப்படலை அப்படிங்கிற விஷயத்த சொல்ல டப்புக்குன்னு ஹீரோ வந்துட்டு சரக்கடிச்ச போதையில் அவகிட்ட கொஞ்சம் நெருக்கமாக போக ஆரம்பிக்கிறான். அவர் இருந்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு, இது இப்போ சரியான நேரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் என் மனசில் இருக்கிறத தெளிவாக உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, சரி நீ நான் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு விளக்கு திருவிழா இருக்குது, அதுக்காக உனக்கு ஒரு விளக்கம் வாங்கி வச்சிருக்கேன், இதை கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நீ வர வேணாமா அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையில் கொடுத்துட்றாங்க. அங்கே வந்துட்டு ஹீரோ போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஹீரோயின் வருவாளா அப்படின்ட்டு. ஆனால் இங்கே ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா, நான் ஆசைப்பட்ட விஷயம் என்ன, இங்கே நடக்கிற விஷயங்கள் என்ன, நான் இதை எடுத்துகிட்டு போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறப்ப அங்கே ஹீரோ வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, எனக்கு என்னமோ அவள் வருவான்னு தெரியலங்க, நீங்கள் தேவையில்லாமல் வெயிட் பண்ணுறீங்களோ அப்படின்னு அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கலவரம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம டியூக்கோட பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த ஹீரோக்கு நிச்சயம் பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்களே, அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த திருவிழாவுக்கு வராங்க. அப்படி வரும்போது அவங்கள 4 காலி பசங்க சுத்து போட ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு மாறி, சரி நம்ம அந்த திருவிழாவுக்கு போவோம் அப்படின்னு விளக்கு எடுத்துட்டு வரும்பொழுது அவையிலையும் 4 பேர் சுத்து போடுறாங்க. சரி கத்தி வச்சு சமாளிச்சு சண்டை போட்டலான்னு பார்த்தா ஏதோ மயக்கம் மருந்து மாதிரி போட்டு அவளை மயக்கம் பண்ண செய்கிறாங்க. இங்கே இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவள் கத்துன்னு கத்துறா, ஹெல்ப் பண்ணிட்டு ஹீரோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, சரி இது சரிப்பட்டு வராது, அவள் உண்மையிலேயே வரமாட்டா போல, நம்மளை விட ஈகோ பிடிச்சவளா இருக்கா, சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்க இங்க அந்த டியூக்கோட பொண்ணு கத்துற சவுண்டை கேட்டோன்னு அங்கே போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு கிரஷ் ஆகி போயிடுது. கரெக்டாக நம்மளை வந்து காப்பாற்றிட்டானே அப்படின்ட்டு அந்த பொண்ணு நல்லபடியாக தான் பேசுது. பயபுள்ள ஆல்ரெடி கடுப்பில் இருக்கான், ஹீரோயின் வரல அப்படின்ட்டு. சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, நீங்கள் நினைக்கிற மைண்ட் செட்டில் நான் இப்போ இல்லை, இங்கேருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம், அதனால நீங்கள் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, ஒவ்வொரு பொண்ணையும் காப்பாற்றுறது தான் என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோயினை காணும். யாரு கடத்தி வச்சிருக்கான்னு பார்த்தா, இவ்வளோ பிரச்சனையும் பண்ண இப்போ இருக்கிற ராணி தான் கடத்தி வச்சிருக்காங்க. கடத்தி
வச்சது மட்டும் இல்லாம என்ன தைரியம் இருந்தா என்னோட பையனோட இளவரசர் பட்டத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை பண்ணியிருப்பேன். அதனாலதான் இப்போ உன்னை தூக்கிட்டு வந்தேன். உன்ன மாதிரி ஒரு பச்சந்தி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கா ஒரே டவுட்டு, என்னடா இவ எங்க போனா ஏதோ அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த அவன் யோசிக்கவே இல்லை, பேரரசி கடத்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க வச்சு சவுக்கால போட்டு அடின்னு அடிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை. அடிச்சது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு தான் போறாங்க. நாளைக்கு காலையில வந்துட்டு பேரரசர் வந்துட்டு இளவரசர் பட்டத்தை நம்ம ஹீரோவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அவன் உன்னை தேடுவான். தேடிக்கிட்டு உன்னை காப்பாத்தா வந்தானா அவன் இளவரசர் பட்டத்தை இழந்துருவான். ஏன்னா பேரரசர் கொஞ்சம் கடுப்பானவர். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இளவரசர் பட்டத்துக்கு தகுதி இல்லாதவன் தான். அதுக்காக தான் உன்னை தூக்கி இப்படி ஒரு பிளானை போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அவன் என்ன தேடிலாம் வரமாட்டான், நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் வெறுப்பேத்த அந்த அம்மா இன்னும் கடுப்பாயிட்டு போயிடுது. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் காலையில வந்துட்டு பேரரசர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பையன் வருவான், அவனுக்கு இலவச பதவியை கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நேரம் போக போக போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை எங்க மலையில கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கயிறு வேற கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகிட்டே வருது. ஹீரோயின் யோசிச்சு பார்க்கறா, நம்மளை காப்பாற்ற அவன் வருவானா? கண்டிப்பா வரமாட்டான். அவன் வந்துட்டு இளவரசர் பதவிக்காக தானே இவ்வளவு நாள் ஆசைப்பட்டு இருந்தான். அந்த பதவி கைக்கூடி வரும்போது எப்படி அவன் இங்க வருவான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவ கண்ணை மூடி இறக்க தயாராயிட்டா. அந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகிட்டே இருக்குது. இங்க பார்த்தா நம்ம ராணி இன்னும் ஏத்தி விடுது. பாத்தீங்களா, உங்களை மதிக்காம உங்க பையன் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு இப்பவே பொறுப்பு இல்லைனா நாளைக்கு இளவரசர் பதவியை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்பு இருப்பெல்லாம் சுத்தமா வரும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் நல்லா ஏத்தி விட அவருக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதே நேரம் அங்க பார்த்தா ஹீரோயின் கட்டாய் விழ போற நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை பிடிச்சி காப்பாத்திடுறான். எதுக்காக இங்க வந்த? என்னோட லைஃப்ல உன்னை தவிர எனக்கு எதுவும் முக்கியம் கிடையாது, அந்த இளவரச பதவி முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை காப்பாத்திட்டு பச்சக்கன்னு பயப்பட பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கயிறை போட்டு கையை பிடிச்சி இழுத்தோம் கிஸ் பண்றதையே மோட்டிவா வச்சிருக்காங்க. ஏன்னா அவ தலையில தொங்கிட்டு கிடந்துருக்கா இவ்வளவு நேரம். எழுந்து தண்ணி வேணுமா இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்களா? முடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கிறான் லவ் சொல்லி. என்ன லவ்? அங்க பேரரசர் கடுப்பாயிட்டுன்னு அந்த பயபலையை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு செம்ம டென்ஷன் ஆகி வரும்போது எப்படியோ ஹீரோ இங்க வந்துடுறான். வந்தது மட்டும் இல்லாம உடம்பு சரியில்லாத மாதிரி ரொம்ப சீனா போட்டுட்டு இருக்கான். அந்த சீனா போட்டுட்டு இருக்க நேரம் பேரரசர் வந்த உடனே நீங்க விளக்கு திருவிழாவை என் தலைமையில பண்ண சொன்னீங்க, அப்படி பண்ணும்போது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பு வந்துடுச்சு அப்படின்ட்டு அவன் பருப்பாம போட பேரரசு இருந்துகிட்டு என்னடா நம்ம ஒரு பிளானை போட்டா இவன் ஒரு மாதிரி ஒரு ட்ராக்ல போயிட்டு இப்படி பண்றானே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே பேரரசர் கொஞ்சம் தன்னோட ஈகோலாம் விட்டுட்டு தன்னோட பையனை பார்த்துட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நார்மல் ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த பதவி ஏற்பு விழாலாம் வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம இப்போ இருக்கிற ராணி பேரரசிக்கு மூஞ்சி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் கடத்திலாம் பிளான் போட்டேன், அவளை மலைக்கடிலாம் தொங்க விட்டேன், எப்பரா இப்படி ஒரு பிளானை போட்டு சிம்பிளா சீப்பை வச்சு முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா அந்த பிளாக் மாஸ்க் போட்டுக்கிட்டு அவன் ஒரு குரூப் வந்துட்டு தனியாக நடத்திட்டு இருக்கான் போல. அந்த குரூப்ல மெயின் ஆளா இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு போட்டு கொடுத்தாங்களே ஒரு மெய்டு, அவங்க தான். அவளை போட்டு சாட்டையால் அடிச்சுட்டு நான் உன்கிட்ட தெளிவாக சொன்னேன் அவளுக்கு எதுவும் சஃபர் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் அவகிட்ட சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்ன விஷயம், நான் வந்துட்டு உங்களுக்கு பழங்காலமாக நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாகவும் இந்த அசோசியேஷனுக்காகவும் நான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வந்து அவளுக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது உன்னோட லைஃப் என் கையில், இதை மறந்துடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக அந்த பிள்ளைக்கு செம்ம கடுப்பாகுது. எப்படி இப்போ வந்து இப்படி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் கொஞ்சம் நல்லா சிரிச்ச முகத்தோட நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது தான் அவளுக்கும் பிடிச்சிருக்கு, இப்படியே லைஃபை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்படியே நீ கண்ண முறையா அவனுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கண்ண முறா. அதுக்கப்புறம் நைட்டு மிஸ் பண்ணிட்டு போனாலும் அந்த விளக்கு பொம்மை அதை காட்டணுன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்துட்டு பேரரசர் வந்துட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டு நீ வந்துட்டு இளவரசர் பதவியை ஏத்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் அந்த டியூக்கு போன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, ஒரு ஆஃபர் விட்டுருந்தாங்களே, அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு நீ வந்துட்டு இந்த நாட்டை கொஞ்சம் மேம்படுத்து அப்படிங்கும்போது நான் வந்துட்டு அந்த நாட்டு மக்கள் நமக்கு துரோகம் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் டியூக்கு வந்துட்டு நமக்கு பிரச்சனை கொடுக்குறவர், அதுக்காக தான் சொல்றான் ஒரு பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம், மிலிட்டரி பவர்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரரசர் சொல்லும்போது அவன் வந்துட்டு ஹீரோயின் மேலே இருக்கிற ஃபீலிங்கை சொல்ல வரான். ஆனால் நான் ரொம்ப டயர்டாக இருக்கும்பா, என்ன ரொம்ப டயர்டு படுத்தாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு நம்ம ஹீரோவை. இவன் வந்துட்டு அந்த விளக்கு பொம்மையும் வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு பல பல கனவுகள் கண்டுகிட்டு சரி நம்ம வேற லெவலில் விழுந்துட்டோம், அப்படியே எப்படியாவது ஹீரோ கிட்ட நல்லா சொல்லிடலாமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க நேரம் ஹீரோ அங்கேருந்து சோகமாக வந்துட்டு இருக்கான். சோகமாக வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அப்போ ஒரு அறிவிப்பு விடுறாங்க. அப்போ என்ன அறிவிப்பு விடுறாங்கன்னா இந்த மாதிரி இளவரசருக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு இருக்கா. சரி நம்ம ரெண்டு பேத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப டியூக்கோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோனோட ஃபேஸ் மாறுது. ஃபேஸ் மாறுறது மட்டும் இல்லாமல் கண்ணீர் வந்துருச்சு. ஹீரோ சைலண்டாகவே இருக்கான். அதுக்கப்புறம் சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப கரெக்டாக போயிட்டு என்னை மன்னிச்சிரு, என்னால் இந்த இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியல, உன்னை நான் விட்டு கொடுக்கவும் தயாராக அப்படிங்கும்போது லூசத்தனமாக பேசாத, நீ அந்த இளவரசராக இருந்தால் இந்த மாதிரி என்னோட குடும்பம் எதுவும் பாதிக்கப்பட்ட மாதிரி வேற ஏதோ குடும்பம் பாதிக்கப்படாமல் நீ பார்த்துப்பேன், எனக்கு இதில் வருத்தம் இருந்தாலும் இதை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் அப்படியே உடஞ்ச மனசோட சொல்கிறா. இப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன பொண்ணு பேர் வந்துட்டு ஜூலி. அந்த பொண்ணு ஜூலினே கூப்பிடலாம். அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் வருது, நைட் வந்துட்டு உன்னை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எழுதுன மாதிரி ஒரு லெட்டர் போகுது. அதே நேரத்துக்கு ஹீரோக்கும் ஹீரோயின் எழுதுன மாதிரி ஒரு லெட்டர் போக இவன் வந்துட்டு
ரொம்ப ஆர்வமா போறான். ஹீரோயின் வந்திருக்காளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அதுவும் அவளுக்கு கிஃப்ட்டா வச்சிருந்த அந்த விளக்கெல்லாம் எடுத்துட்டு, இன்னைக்கு போயிட்டு விளக்கு திருவிழா என்ஜாய் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவனும் அங்க போறான். ஆனா அங்க வந்துட்டு யார் வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம ஜூலி புள்ள தான் வந்திருக்கு. ஜூலி புள்ள என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆக மொத்தத்துல இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் பண்ண வேலை தான் இந்த வேலை. அங்க போனோடனே ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். அந்த புள்ளையும் அப்ப நீங்க எனக்காக வரலையா அப்படின்ட்டு அதுவும் கடுப்பாயிடுது. எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஹீரோயின் பண்ற வேலை நேரா ஹீரோயினை தான் போய் பார்க்க போறான். பார்த்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்றான். ஆனா அவளுக்கு அதுல விருப்பமே இல்லை. கொஞ்சம் தயக்கத்தோட தான் இருக்கா. மறுபடியும் கிஸ் பண்ண அவளை மீறினா அவளுக்குள்ள இருக்கிற லவ் கொஞ்சம் வெளியில வந்துருது. கொஞ்சம் அவளும் அக்செப்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. திடீர்னு ரியலைஸ் பண்ணி இது தப்பு, உன்னோட வாழ்க்கை வேற என்னோட வாழ்க்கை வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வந்துட்டு இருக்கிறப்ப அந்த பக்கத்து நாட்டு அதிபர் இருக்கார்ல, அவரு வந்துட்டு சொல்ல போனா நம்ம ஹீரோயினோட அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜெனரல் இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா தான் இந்த ஆளு. ஆனா பக்கத்து நாட்டு அதிபருங்கிறாங்க, ஒரு பையன் வந்துட்டு இந்த நாட்டோட ஜெனரல் அப்படிங்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த ஜூலி பொண்ணும் அந்த நம்ம ஜெனரலும் அண்ணன் தங்கச்சி. அவரு தனியா ஹீரோனை கூப்பிட்டு போயிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்காரு. என்னம்மா எப்படி இருக்க? உங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்தது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உன்னை அந்த நேரத்தில் நான் உன்னை தனியாக விட்டுட்டேன். உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அதுக்காக நான் இப்போ ஒரு விஷயம் உனக்கு பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் பண்ணுறேன். நீ என்னோட நாட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன் திடீர்னு ஏன் மேலே இவ்வளோ அக்கறை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உனக்கே தெரியும் இனி இளவரசராக போகிற ஹீரோவுக்கும் என்னோட பொண்ணுக்கும் நிச்சயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கு நடுவில் நீ இருக்க மாட்டே அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த ட்ரிங்கை நீ எடுத்து குடிச்சின்னா நான் சொல்கிற விஷயத்தை நீ அக்செப்ட் பண்ணிட்டு கேட்குறேன்னு அர்த்தம். அப்படி நீ குடிக்கலனா அப்படிங்கும்போது இதுல சந்தேகமே வேணாம். நான் என்னோட விருப்பப்படி தான் இருப்பேன். யாரோட விருப்பப்படி நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த இவங்க சொல்றாங்க. உடனே அங்க நான் கட் பண்ணி நம்ம ஜெனரலா தான் காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப நாள் அந்த கிளர்ச்சி படையை கட்டுப்படுத்த போனவர் திரும்பி வந்துட்டார் போல. அவர் வந்த உடனே இந்த மாதிரி உங்க அப்பாவும் ஹீரோனும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஆஹா ஏதோ பஞ்சாயத்து நடக்குது, நாம கரெக்டா முன்னாடி போயிடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த விஷயம் வந்துட்டு ஹீரோக்கும் தெரியுது. இந்த மாதிரி வந்துட்டு அந்த டியூக்குங்கிறவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம். இது ஏதோ ஒரு உள்குத்தா இருக்குமான்ட்டு ஹீரோ அங்க கிளம்பி வரான். அந்த நேரத்தில் அந்த ஆள் என்ன பண்றாங்கன்னா, என்ன தைரியம் தான் நான் சொல்றதை கேட்காம இருப்ப அப்படின்னு கழுத்துல கத்தி வைக்க, இங்க பாரு உனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், இல்லைன்னா உன்னை வெட்டியே போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் என்னைக்கு கேட்டிருக்கா பேச்ச, நீ என்ன வேணாலும் பண்ணு, என்னாலும் இவன் பேச்ச கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா. கரெக்டாக இருந்தால் கட்டுப்பாய் வெட்ட போகிற நேரத்தில் குறுக்க நம்ம ஜென்ரல் வந்து கையில் தன்னோட வெட்ட வாங்கிக்கிறான். அவன் கவசம்லாம் போட்டுருப்பான்ல, அதனால வெட்டு பெருசாக விழல. ஆனால் லைட்டாக சின்னதாக ஒரு காயம் வருது. யூஸ்லெஸ் சன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவள் விருப்பப்படி விடுங்க, தயவு செய்து இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த ஆளுங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல, அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சது மட்டும் இல்லாமல் நீ யாவோ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி எண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். மறுபடியும் பழைய நம்பர்களை சந்திச்சும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, அவளுக்கு வந்துட்டு அவன் கையில் வெட்டு வாங்கினால அதுதான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு அவனுக்கு ஏதோ ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுல இருந்துட்டு ஹீரோயின் தான் அந்த பயப்பிள்ளைக்கு க்ரஷ் போல. இவங்க 2 பேரும் அப்படி ஒன்றா கையை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ புள்ள வரான் உள்ள. வந்தோடனே அவனுக்கு பொசஸ்ல செம்ம கடுப்பாகுது. என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்துட்டு கை வெட்டுப்பட்டுடுச்சு. சரி அது வெட்டுப்பட்டோம், அவன் போயிட்டு எங்கேயோ போய் வந்து போட்டுக்கிட்டோம், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது, நீவா நம்ம போதும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது அவளுக்கு மனசு கேட்கல. நாங்கள் கொஞ்சம் பேசணும், அது மட்டும் இல்லாமல் கையில் காயம் வேற இருக்கு அப்படின்னே அவனும் பயப்பட, நானும் இங்கேயே இருக்கிறேன், நீ ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ண இங்கே ஹீரோவுக்கு பக்குங்குது. சரி ரைட்ரா அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், சரி வா கிளம்பலாம், இதுக்கப்புறம் என்னங்க வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, அவர் இருந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு வரணும், கொஞ்சம் பர்சனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இவன் கூட சேரவே இவ்வளோ நினச்சா இவன் வேற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, சரி பேசுங்கன்னு சொல்லிட்டு தூரத்தில் வெளியில் போய் நின்றுட்டு ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு அவன் ஓப்பனாக சொல்லிடுறான், ஜென்ரல் நான் உன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், நீ என்ன சொல்கிற, நீ இப்போ வந்துட்டு என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் வந்துட்டு யாருக்கும் நான் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் ஃப்ரீடமாக இருக்க ஆசைப்படுறேன். நீ வந்துட்டு இளவரசர் மேலே க்ரஷாக இருந்த அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ வந்துட்டு அவர் என்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதனால இங்கே வந்துட்டு எதுவுமே செல்லுபடியாகாது. என் மனசை நீ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, இந்த தூரத்துலேருந்து ஹீரோ பார்த்துட்டு இருந்துட்டு இன்னும் ஒட்டி கேட்டுட்டு தான் இருக்கான், ஒட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறான். எதுக்கு இந்த வேலை? அப்போ ஜென்ரல் கிட்ட ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்கிறா, நம்ம வெளியில் போகும்போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு 2 பேரும் ஒன்றா கை கோத்துட்டு போகிறாங்க. இந்த தூரத்துலேருந்து பார்க்குற ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு, இங்கே வந்த வேலை முடிஞ்சுதான், இனிமேல் பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜென்ரல் அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோ எடுத்துட்டு வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பழைய நண்பர்களை சந்திச்சோன்னு பழைய காதலா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, இது என்னோட பர்சனல், அதில் நீ தலையிடாத, அது எப்படி தலையிடாமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு அவளை இழுத்து வச்சு கிஸ் பண்ண, அவளுக்கு இது கொஞ்சம் ஓவரா போகிற மாதிரி இருக்கு. எப்படின்னா தன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காம அவன் ஃபீலிங்ஸை மட்டும் காட்ட வைக்கிற மாதிரி இருக்கு அவளுக்கு. அதனால என்ன பண்ணுறான்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவன் வந்துட்டு இவளை விட திறமசாலியாக இருப்பான் போல, அவளை மடக்கி வச்சுட்டு அவளை மயக்கம் போட வச்சிடறான். அதுக்கப்புறம் எங்கன்னு பார்த்தா ஒரு இடத்துல அப்படியே கூண்டில் அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சிருக்கான். அப்போ ஒரு வந்துட்டு ஒரு துண்டு சீட்டு விழுது. உனக்கு உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி கிழக்கு வாசலுக்கு பின்னாடி வந்து என்ன மீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு துண்டு சீட்டு விழுது. அந்த துண்டு சீட்டை யார் எழுதியிருப்பான்னு நான் நினச்சேன்னா ஜென்ரல் தான் எழுதியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன்.
அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் வெளியில் உங்களை எங்கேயுமே விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இல்லை நான் கொஞ்சம் வெளியில் வாக்கிங் மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிற மாதிரி டப்புக்குன்னு அவனோட கழுத்தில் தட்டி அவனை மயக்கம் பட வச்சுட்டு யார் அது நமக்கு பின்னாடி வெயிட் பண்ணுறது அப்படின்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த லேடி ஒரு மெய்டு இருப்பாங்கல்ல அவங்க. சரி வந்துட்டியா, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு லெட்டர் அனுப்புனேன்? அதுவா உனக்கு உண்மை தெரியுங்களே? எனக்கு உண்மை தெரியும்னா உனக்கு எந்த உண்மை தெரியும் அதை சொல்லு அப்படின்னு. எப்பா எப்பா எப்பாப்பா எனக்கு உங்கள் அப்பா எதுக்காக கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ ஏமாந்துட்டு இருக்க அது உனக்கு தெரியுமா? என்ன குழப்பாமல் எது வேணாலும் சொல்லு. இது நம்ம பேரரசருக்கு எதிராக ஒரு குரூப் இருந்தது, பிளாக் ஸ்வாட் குரூப் அப்படின்ட்டு. அந்த குரூப்புக்கும் நம்ம உங்கள் அப்பா சாவுக்கும் சம்மந்தம் இருக்கு. சொல்லு சொல்லு, அதுக்கு யார் தலைவர்? யாரை நான் இப்போ கொல்லணும்? ஓஹோ நீ அப்படி கேட்க வரியா? சரி, முன்னாடி பேரரசுக்கு கீழே தான் அந்த பிளாக் ஸ்வாட் குரூப் இருந்தது. அப்போது இப்போ யாருக்கு அது தலைவராக இருப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கும்போது அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒவ்வொரு விஷயமா புரிய ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ தான் அந்த குரூப்போட தலைவர்னா அப்போ நம்ம அப்பாவை கொன்னதுக்கான வழியும் அவன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கா. இதை சொல்லி குழப்ப பார்க்குறியா? ஹீரோக்கு எனக்கு பிரச்சனை உண்டு பண்ண பார்க்குறியா அப்படின்ட்டு நீ இன்னமும் பச்சை பிள்ளையாவே இருக்கம்மா. அப்படியா? இன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஒரு மீட்டிங் நடக்குது, பிளாக் ஸ்குவாட் மீட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக நீ அங்கே வந்தீங்கன்னா அதோட தலைவர் யார் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு அடுத்த இளவரசருக்காக தான் உங்கள் அப்பாவை போட்டு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். இது எல்லாமே யார் பண்ண சதி வேலை அப்படிங்கிறது உனக்கு அங்கே கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள ஒரு குழப்பிட்டு போக ஹீரோயினுக்கா மனசே கேட்கல. இவ்வளோ நாள் வந்துட்டு நாம கூட இருந்தவன் தான் நம்ம பழி வாங்க வேண்டிய ஆளா? என் குடும்பத்தை சதைச்சவன் கூட தான் நம்ம இப்போ பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற விஷயத்த அப்படியே யோசிச்சு பார்த்து அவளால் கில்ட்டி ஃபீல் கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. போகிற போக்க பார்த்தா அப்படியே மனசு ஒட்டஞ்சி போய் நிற்கிறா. அந்த நைட் டைமும் வருது, அந்த இடத்துக்கும் போகிறா. மெய்டுக்குள்ள நீ வருவ அப்படின்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மறுபடியும் என்கிட்ட விளையாடிட்டு இருக்காது அப்படிங்கிறப்ப நேராக அங்கே ஹீரோவும் வரான். ஹீரோ மாஸ்க் போட்டு தான் வரான். மாஸ்க் போட்டு வந்தாலும் அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணும்போது ஹீரோனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உடனே இருந்துக்கிட்டு அந்த மேடுக்குள்ள இன்னும் வெறுப்பேற்றி விடுறா. என்ன வெறுப்பேற்றி விடுறான்னா, நீ கொல்ல வேண்டியவனையே காதலிச்சிருக்க, பழி வாங்கணும் வந்துட்டு எவன் கூட சேரக்கூடாதோ அவன் கூட சேர்ந்து நீ லவ் வேற பண்ணியிருக்கிற, நீலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவள் அப்படியே அந்த கில்ட்டு ஃபீல் அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கா. இங்கே பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஹீரோனை தேடிக்கிட்டு இருக்கான். எப்பட்றா நீ அவளை தப்பிக்க விடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ பாஸ் எப்படியோ அவங்க தப்பிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? அவன் இன்னும் வரலையா அப்படிங்கிறப்ப இல்லை உங்களுக்கான இளவரசர் பதவிக்காக நீங்கள் கிழக்கு போகணும், நீங்கள் அந்த வேலையை பாருங்கள், இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. அப்போவும் ஹீரோயின் வரல அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் பயமே ஆயிடுது. அவளை எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நேராக அவன் கிழக்கு வாசலுக்கு இளவரசர் பட்டத்தை அவனுக்கு சொந்தமாக்கிக்க அங்கே போகிறான். அப்படி போகும்போது அப்படியே அங்கே ஹீரோயின் வந்து அட்டாக் பண்ணுவா பாருங்க, வச்சு செய்வா. அப்படியே கத்தியெல்லாம் ஷார்ப்பாக பாயும். ஹீரோ ஒரு கட்டத்துக்கு மேலே நீயா யாவோ அப்படிங்கும்போது ஆமாண்டா நான் தான், எங்கள் அப்பாவோட கொலைக்கு பின்னாடி நீ இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே அவனால் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன் சொல்கிறத கேளுங்கும்போது இதுக்கப்புறம் என்னடா எக்ஸ்பிளனேஷன், உன்னை போட்டு தள்ளுறதாண்டா எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ட்டு வச்சு வெளுன்னு வெளுக்க பார்க்குறா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட நெஞ்சிலேயே கரெக்டாக கத்தியை இறக்கி நீ என்னை காதலிக்கலையா அப்படிங்கிற விஷயத்த அவன் கேட்குறான். அந்த நேரத்தில் என் காதலை தாண்டி என்னை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லி இன்னும் கத்தியை நல்லா உள்ளே இறக்குறான். ஆனால் டபுக்குன்னு ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா 2 மர்மக்கலையை தட்டி அவளை மயக்கம் பட வச்சிடறான். அங்கே வந்துட்டு எந்த ஆளுக்குமே இவன் இங்கே வந்ததுன்னு தெரியக்கூடாது, இவன் என்னை இங்கே அட்டாக் பண்ண விஷயமும் தெரியக்கூடாது, முக்கியமாக பேரரசருக்குன்னு தெரியக்கூடாது. இவளை யாருங்கன்னு தேடி வந்தாலும் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடணும், ஒன்று உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஹீரோனை டேக் ஓவர் பண்ணிக்கிறான். ஹீரோனுக்கு இந்த விஷயத்த சொன்னது யார் அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த மெய்டு லேடியை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த கத்துது நான் ஹீரோவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே கண்முழிக்கிறா. பக்கத்தில் ஹீரோ தான் இருக்கான். இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லி வச்சனால அதனால் அவள் எழுந்த உடனே நீ என் பக்கத்துலேயே இருக்கும்போது இங்கே பாரு நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னத்தை புரிய வைக்க போகிற அப்போ என்னோட அப்பாவோட சாவுக்கும் என்னோட ஃபேமிலியோட சாவுலையும் உன்னோட பங்கு இருக்கா அப்படிங்கும்போது அது வந்து அப்படின்ட்டு அவன் கிஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருந்தும் வம்படியாக கிஸ் பண்ணிடுறான் கம்பல் பண்ணி. ஆனால் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி அவள் இருந்துட்டு இருக்கா. இங்கே பார் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லுவேன், நான் எதையும் நான் ஒத்துக்காம கிடையாது, ஆனால் உன்னை விட்டு கொடுக்கவும் முடியாது, நீ என் கூட இருந்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே அவன் எனக்கு தேவை சுதந்திரம், அது மட்டும் இல்லாமல் உன்னோட உயிர், இப்போதைக்கு எனக்கு அது மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நீ அடப்பட்ட ஒரு கிளி அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜென்ரலுக்கு டவுட் வருது. அவங்க வந்து ஹீரோயினை பார்க்க வரும்போது நம்ம ஹீரோ தான் உட்காந்துருக்கான். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் யாரையும் பார்க்க விருப்பப்படலை. நீங்கள் இங்கேருந்து கிளம்புனா நல்லாயிருக்கும். இல்லையே அவளுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் உடம்பு சரியில்லாமல் போகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவளை நான் பார்த்துக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜென்ரல் சொல்லும்போது தேவையில்லாத விஷயத்தில் தான் நீங்கள் நிறைய தரையிறீங்கன்னு நினைக்கிறேன்.
அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ சொல்ல அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஹீரோ பைய போல தான் ஏதோ பண்ணி வச்சிருக்கான், ஹீரோனை இங்கே அடைச்சி வச்சிருக்கான், அதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவனே புரிஞ்சுக்கிறான். ஹீரோவுக்கும் நல்லா புரியுது, இவன் சும்மா இருக்க மாட்டான், கண்டிப்பா வேற ஏதாவது வேலை பார்ப்பான், அதனால நாமளும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறதுல அவனும் தெளிவா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஹீரோ பைய பிள்ளையோட இந்த ஜென்ரல் பைய பிள்ளை நல்லவனா இருக்கான். இங்க ஹீரோயின் என்ன பண்றான்னா ஒரு புறாவை எடுத்து அது காலில் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு ஜென்ரலுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சுடுறா. அந்த புறா வந்துட்டு எப்படியாவது போய் சேர்ந்தணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பக்குவமாக தான் அனுப்பிச்சு வைக்கிறா. அட்டாவுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன எதையோ எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, உன் நண்பன் வந்தான், வந்துட்டு நீ எங்க இருக்க என்னன்னு கேட்டான், உனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் அவன் நம்பாத மாதிரி போயிட்டு இருக்கான். ஆக மொத்தத்தில் அவன் வேற ஏதாவது வேலை பார்ப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓ, அப்போ நீ அவனை மிஸ் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, மிஸ் பண்ணாம தான் புறா காலில் எழுதி அனுப்பினியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷீட்டை அவன் கையில் வச்சிருக்கான். புறாவை போட்டு தள்ளிட்டு தான் இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கான். என்னை எதுக்கு இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்க? இது கொடுமை கிடையாது, நீ என்னை எப்பவுமே விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு ஆசை, அவ்வளோதான். உன் ஆசைக்கு நான் ஆள் கிடையாது. என் குடும்பத்தை எப்படி சிதைச்ச அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது காலத்தின் கட்டாயம், அதுக்கு நான் எக்ஸ்பிளைனும் கொடுக்க விரும்பலை, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கவும் செய்கிறேன். இருந்தாலும் உன்னை என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் பையப்பில் கிஸ் பண்ண வரான். வம்படியா ஒருத்தங்க மேலே ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்னாலும் அங்கே கிஸ் பண்ண கொடுக்கும் போது அது அவங்களுக்கு ஹர்ட்டிங்காக தான் கொடுக்கும், அந்த சைக்கோ தனமாக தான் தெரியும். போக போக ஹீரோ பையப்பில் சைக்கோ பையப்பிலையாக மாறிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அங்கே கட் ஜென்ரல் தான் காமிக்கிறாங்க. ஜென்ரலுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு என்னதான் இப்போ எப்படி தான் அவ கூட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு சமையல்காரர் அரேஞ்ச் பண்ணி அந்த சமையல்காரர் மூலியமாக ஒரு விஷயத்தை கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறான். அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது சாப்பாடு திங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு பிடிச்ச அந்த மூங்கில் அரிசி பாயாசமும் உங்களுக்கு பிடிச்ச அந்த பர்கரும் பண்ணும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே அவளுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, ஜென்ரல் ஏதோ விஷயத்தை வச்சு இங்கே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அதில் இருக்கிற பன்னில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி நைட் டைமில் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வந்துட்டு எங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த அவன் எழுதி வச்சிருக்கான். ஜென்ரல் சொன்ன மாதிரியே அந்த டைமிங்கில் இருக்கிற வெளியில் இருக்க காவல்கள் எல்லாமே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. எல்லாம் ஜென்ரல் பண்ண வேலை. ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா குதிரையில். நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க, அவங்க அப்பாவை பார்த்துட்டு வந்திருக்கான், அவருக்கு யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் சாப்பிட்டாளா? ஆமாம், அவள் சாப்பிட்டா. இது சாப்பிட்டாளா? டவுட்டாக இருக்கு, அடம் பிடிச்சிட்டு இருந்தவ திடீர்னு சாப்பிட்றானா எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோயின் தப்பிச்சிட்டா அப்படின்ட்டு. யாரோ இங்கே குழு கொடுத்துருக்காங்க, அது மூலியமாக பைப்பில் எஸ்கேப் ஆயிருக்கு அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் தேட போக அங்கே வந்துட்டு ஜென்ரல் வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றி கூப்பிட்டு போக இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க, ஆனா அங்க வந்துட்டு ஹீரோயின் கிடைக்கவே இல்லை. அப்போதான் ஜென்ரல் என்ன பிளான் பண்ணிருக்கானா, அவங்க ஊரு ஃபுல்லா தேடுவாங்க, இந்த சமையல் கட்டில மட்டும் தேட மாட்டாங்க, இங்கேயும் உனக்கு தனியா ஒரு ரூம் இருக்கு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சிட்டியை விட்டுட்டு என்னோட நாட்டுக்கு நான் கூட்டு போயிடுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அவன் அங்க இருந்து வரான். வந்தது மட்டும் இல்லாம என்னப்பா அவளை எப்படியே காப்பாத்தி கூப்பிட்டு போயிட்ட போல. யாரை காப்பாத்தி? உன் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டை நான் பார்க்கவே இல்லையே. எது பார்க்கவே இல்லையா அப்படின்ட்டு அங்க இருந்து ஒரு ஆளை அடிச்சு தூக்கிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா சாப்பாடுல குழு கூட்டி கொடுத்தாங்கல்ல அந்த ஆள் தான். இந்த ஆள் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜென்ரல் சொல்ல உடனே அவங்க சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ஓஹோ, அப்ப இவன் யாருன்னே உனக்கு தெரியாது, அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் சாவடிக்கப்படுவாங்க, கூடிய சீக்கிரத்தில் அவளை என்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, அப்படி இல்லை டெய்லி ஒரு சமையல்காரன் செத்துக்கிட்டு கிடப்பான், பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனால் ஜென்ரல் பயப்பில் எப்படியாவது ஹீரோனை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிறதால வாயவே திறக்கவே இல்லை. ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன் சாவறது உறுதி. அதுக்கப்புறம் இந்த மாதிரியே ஒரு 2 நாள் போயிட்டு இருக்க, 3ஆவது நாள் ஒரு சமையல்காரர் போயிட்டு நேராக ஹீரோயின்ட்டே கதற ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்தையும் கொண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் எங்களை காப்பாற்றுறோம், ஜென்ரலும் உங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் உயிரை பழி வாங்கிட்டு இருக்காரு, நீங்களே பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற போது ஹீரோனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, நமக்கு இன்னும் யாரும் இல்லை, நம்ம மேலே இன்னும் ஏன் பழி சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஹீரோ போய் பார்க்க போயிடறா. பார்க்க போனது மட்டும் இல்லாமல் முழுசாக மனச்சொழிஞ்சு தான் போகிறா. அப்படி போகும்போதும் நீ வந்துட்டியா, எனக்காக நீ வருவேன்னு தெரியும், தயவு செய்து அவங்களை கொடுமைப்படுத்தாத, அவங்களை காயப்படுத்தாத, அது மட்டும் இல்லாமல் அவங்களை கொல்லாத அப்படின்னு சொல்லணுன்னு உடனே அவன் கிஸ் பண்ணுறான். மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு சைக்கோவாடா நீ, அவ என்ன வேதனையில வந்திருக்கா, கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து அவளை அலேக்கா தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போறது மட்டும் இல்லாம கொஞ்சம் தப்பா நடந்துக்கவும் ட்ரை பண்றான். அப்ப அவளும் சொல்றா, என்ன சொல்றான்னா, இங்கே பாடுறா, இப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு நிச்சயம் ஆயிருக்கு, அதுவும் அந்த டியூக் பொண்ணோட என்கிட்ட தப்பாக நடந்துக்கிற விஷயம் வெளியில் மட்டும் தெரிஞ்சா அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயே கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தப்பாக நடக்க தான் ட்ரை பண்ணுறான். எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று அவனை அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹேர்பின் எடுத்து நெஞ்சிலேயே இறக்கியிருக்கா. ஓ, இன்னும் என் மேலே கொஞ்சம் பாசம் அக்கறைலாம் இருக்கு போல அப்படின்னு கழுத்தில் கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண போகும்போது இன்னும் கொஞ்சம் இறக்க பார்க்குறா. இப்போ என்ன, நீ முழுசாக இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேர் பின்னை தனக்குள்ளேயே நல்லா உள்ள இறக்கிக்கிட்டு, இங்கே பார்,
நீ இங்கேருந்து போகவே முடியாது, போகவும் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஹேர் பின் எடுத்து விட்டுட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, உலகத்தில் இந்த ஒரு பொண்ணு தான் இருக்காளா, வேற பொண்ணே கிடைக்கலையா, ஏன் மாஸ்டர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, எவ வந்தாலும் இவள அவன் முடியாது அப்படிங்கிற மாதிரி வைத்தியக்காரத்தனமா சைக்கோத்தனமா உளறிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். போற போக்க பார்த்தா இவன் ஹீரோ கிடையாது, இவன் தான் மெயின் இல்லன் போல. இந்த நேரத்தில் நான் ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணி ஆகணும். லாவண்யா சிஸ்டர் பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குதோ, பார்த்துக்கோங்க, பயங்கர சைக்கோவா இருக்கிறான், குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ ஒரு விஷயம் ஹீரோவும் சொல்றான், அவன் என்னை விட்டு தப்பிக்க நினைச்சா அவர் ரெக்கைகளை ஒட்டைக்க கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது ஒரு மருத்துவரை கூட்டு வந்திருக்கான். இவரை எதுக்கு கூட்டு வந்த, எதுக்காக கூட்டு வந்த, நீ என்னை விட்டு எப்பவுமே போகாம என் கூடயே இருக்கணும்ல, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல, அந்த மருத்துவர் வந்துட்டு கையை காலெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு, இவன் நல்லா ஹெல்த்தியா இருக்கா, இவளுக்கு இதை பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப என்ன பண்ண நினைக்கிறான்னா, இவனை விட்டு போகாத அளவுக்கு அவரோட ஒவ்வொரு அந்த நரம்பு சொல்லுவாங்களே, முட்டு காலு, இந்த விஷயம்லாம் ஒரு ஒர்க் ஆகாத, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் நடந்து போக முடியாத அளவுக்கு பண்ணுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறான் அக்குபஞ்சர் மூலியமா. அது அவளுக்கு வலியை கொடுக்குது. அடுத்த நாள் வந்துட்டு, நான் இந்த அளவுக்குலாம் பண்ண காரணமே நீ என்னை விட்டு போகாமல் என் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு அவள் ஒரு நடைபெணமாக இருந்துகிட்டு இருக்கா. அப்போவும் அவளுக்கு கிஸ் பண்ணுறது என்ன, அவளால் அவளோட வலியை சொல்லவும் முடியல, அங்கேருந்து தப்பிக்கவும் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கு போட்டுட்டு செத்துடலாமா அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துட்டா. அப்போவும் வந்துட்டு அவன் காப்பாற்றி ஓடி வந்துட்டு, இந்த முடிவை மட்டும் என்னை எடுத்து கஷ்டப்படுத்திடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்துட்டு அந்த பொம்மையை காட்டிட்டு, இங்கே பாரு, இதில் நீ இதில் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும்தான் வருது. உடனே என்னை கொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் கிஸ் பண்ணுறான் சைக்கோத்தனமா. இப்படியே போயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஜூலி பொண்ணு இருக்குல்ல, ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிற பொண்ணு, ஹீரோ வந்துட்டு சரியாக பேச மாட்டேங்கிறான், பழக மாட்டேங்கிறான்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த இங்கே மறைச்சி வச்சிருக்கான். ஒரு பொண்ணை மறைச்சி வச்சு தான் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது போல. அந்த பொண்ணு உள்ள யார் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓடி வந்து கதவை திறக்குது. இவங்க 2 பேத்துக்கும் தெரிஞ்சிருது தன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. 2 பேருமே சின்ன வயசுல ரொம்ப ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அப்போ ஹீரோயினும் அவளும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. நீ எங்க இப்படி இருக்க, யாரு இவ்வளவு வருஷம் எங்க போன, இங்க ஏன் இருக்க, அப்போ இளவரசர் கூட ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னது அது நீ தானே அப்படிங்கும்போது ஹீரோயின் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றா. நான் இங்க இருக்கிற நிலைமையே வேற, நீ புரிஞ்சுக்காம எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படிங்கிற விஷயத்த எப்படியோ சொல்ல நினைக்கிறா. ஆனா அந்த பொண்ணை கொஞ்சம் அவசரப்பட்டுக்கிட்டு, அப்போ என்னோட லைஃப்ல ரொம்ப தடையா இருக்கிறது நீ தானா, இங்க பாரு, நான் இங்க இருக்கிறதே பெரிய பிரச்சனையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரா. அதை அந்த புள்ள கேட்கவே இல்லை. செம்ம கடுப்புல திட்டிட்டு போகுது. என்ன எப்படியெல்லாம் நினைச்சேன், என் பழைய ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், என் அண்ணன் வந்துட்டு உனக்காக என் குடும்பத்தையே எதிர்த்து நின்னான், ஆனா நீ வந்துட்டு இப்படி இருப்ப அப்படின்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். வந்த உடனே அங்க இருந்துட்டு அவங்களை வெளியே அமைச்சு விட்டுறான். இது உங்களுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஹீரோயின் தான் பேசுறா, என்ன ஒரு பொம்மையா மாத்திட்டல அப்படிங்கிறப்ப, எல்லாம் நீ என் கூடவே இருக்கணும் தான், மற்றபடி வேற எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லை, போடா டே அப்படிங்கிற வார்த்தையோட அவளோட ஃபீலிங்ஸ் வெளியில சொல்ல முடியாம அப்படி கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்ன பிளான் பண்றான்னா, அவன் அஸ்டன் வந்துட்டு 2 மருந்து கொண்டு வந்து கொடுக்குறான். ஒன்னு வந்துட்டு மறதி மருந்து, இன்னொரு வந்துட்டு ஒருத்தர் மேல தீராத காதல் கொள்ற மருந்து. இதை 2 பேருமே நீங்க எடுத்துக்கணும். அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் வந்துட்டு பாதியா குறையும். 40 வயசு வரைக்கும் தான் இருப்பீங்க, பரவாயில்ல, அவ கூட நான் கொஞ்ச நாள் இருந்தா போதும், அவை எல்லாத்தையும் மறந்து என்ன வந்துட்டு அவனோட லவ்வரா ஏத்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும்போது சைக்கோத்தனத்தோட உச்சத்துக்கே போயிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மெய்டு கொண்டு சாப்பாடு கொடுத்துட்டு, இப்ப நீங்க சாப்பாடு சாப்பிடலன்னா என்னதான் வந்துட்டு ஹீரோ தண்டிப்பாங்க, என்னோட உயிரை காப்பாத்தாவது நீங்க சாப்பிடுங்க. அந்த பிள்ளைக்கு வேற வழி தெரியல. ஹீரோயின் அப்படியே கண் கலங்கிட்டு அந்த சாப்பாடு அப்படியே அழுதுகிட்டே சாப்பிட்றா. அவளுக்குள்ள இருக்கிற வலி எல்லாம் அவளோட கண்ணீர் மட்டும்தான் பதில் சொல்லும். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ மயங்கி விழுந்துடுறா. இந்த விஷயத்த போயிட்டு அந்த பனிப்பெண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுது, அவங்க ஃபுல்லா சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவ கண் விழிச்சு பார்க்கும்போது, நீ என்னோட காதல் மனைவி, நான் உன்னோட காதலன், ஆமா நீங்க யார் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் கேட்கறான். அதுக்கப்புறம் ஒரு கதை கட்டி விடுறான், நீ நானும் பாலியல் நண்பர்கள், 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோம், இப்ப நான் வந்து பட்டத்து இளவரசன், நீ வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, நம்ம 2 பேத்துக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கான். அவளுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே ஞாபகமும் இல்ல. அந்த மருந்து அவன் கலக்கிட்டான் போல. அப்படி கலக்கினதுக்கு அப்புறம் அவளும் இந்த மாதிரி நார்மலா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேருமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கல்யாணம் வேற நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ஒரு விஷயம் மட்டும் தெளிவா ஒரு விஷயத்த பண்ணிடுறான், இந்த இடத்துக்குள்ள வேற யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு. அந்த நேரத்துல இளவரசி என்ன பண்றாங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெய்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த மெய்டு உள்ள போகும்போதே அங்க இருக்கிற மெய்டு எல்லாம் தடுக்கிறாங்க. அவருங்க வந்துட்டு இவங்க கல்யாண விஷயமா பேச வந்திருப்பாங்க, ஆனா உள்ள விடவே மாட்டாங்க. இந்த விஷயத்த நேரா தூக்கிட்டு போயிட்டு இளவரசி கிட்ட சொல்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா,
அப்படின்னா அப்போ உள்ள எதுவும் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாமே இந்த கல்யாண ட்ரெஸ் அதுக்கப்புறம் அந்த டிசைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்படியாவது உள்ள போயிட்டு ஹீரோயினை பார்த்து பேசுங்க அப்படின்னு மெய்டு வேஷத்துல அவங்கள உள்ள அனுப்புறாங்க இளவரசிய. அவங்க மெய்டு மாதிரி வேஷம் போட்டு உள்ள போக அங்க ஹீரோயின் செம்ம ஹாப்பியா இருக்கா. இதை பார்த்துட்டு என்னமோ அன்னைக்கு சொன்ன உன் விருப்பம் இல்லாம தான் எல்லாமே நடக்குது அப்படின்ட்டு. ஆமா, நீ யாரு? நீ யாரா? என்ன நடிக்கிறியா? நான் நடிக்கலாம் இல்லையே, எனக்கு கொஞ்ச நாளா எல்லா விஷயமும் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ சொல்லியிருந்தான். இது மறந்து போச்சா? என்ன உளறிட்டு இருக்க? உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், அது படுத்திருக்கான், இது படுத்திருக்கான்னு சொன்ன. இப்ப என்ன எல்லாம் மறந்து போச்சுங்க? உங்களுக்கு கல்யாணம் வேற ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் யாரு? என்ன உன் குடும்பத்தை பழி வாங்கினவங்கள நீ மறந்துட்டியா அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஞாபகப்படுத்த நம்ம ஹீரோனுக்கும் ஒவ்வொன்றும் ஞாபகம் வருது. அவளுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஞாபகம் வர அப்படியே கத்தி கதற ஆரம்பிச்சிடறா. ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சு அவ கொஞ்சம் இங்க ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கிற நேரத்துல அது ஹீரோவுக்கும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா 2 பேருமே ஒரு மருந்து சாப்பிட்டுருக்காங்கல்ல, இவங்களுக்கு என்ன ஆகுதோ அது மாதிரி அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால இப்படி ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஏதோ உங்க பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டான். ஹீரோயின் போனா அங்க மயக்கம் போட்ட நிலைமையில இருக்கா. மயக்கம் போட்ட நிலைமையில இருந்த உடனே இது எழுப்பி அப்படியே நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கா. அவளுக்கு வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நார்மலா அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டு இல்ல அவங்க வந்தாங்க ஏதோ சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க ஒரு பொறாமையில சொல்லிட்டு போறாங்க, மத்தபடிலாம் எதுவும் பிரச்சனை இல்ல, நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி நேரா வந்துட்டு அந்த ஜூலி இளவரசி தான் பார்க்க போறான். அங்க போயிட்டு கத்துன்னு கத்துறான். எதுக்காக இப்படி பண்ண? நான் உன்ன காதலிச்சேன், நீ அவளை மறக்கடிச்சு அவன் நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவன் மனசுல நீ காதலங்கிற மாதிரி நீ உள்ள பூந்திருக்கியா? கண்டிப்பா எல்லாம் ஒரு நாள் வெளியில வரும். கண்டிப்பா அப்படி வந்தாலும் நான் அவளை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளை கீழே தள்ளிட்டு போயிடுறான். கீழே தள்ளிட்டு போனது மட்டும் இல்லாம அவ ஃபீல் பண்ணி அழுகுறா. நீ போனாலும் சரி அவ உன் கூட இருக்க மாட்டா, ஏன்னா அவ சுதந்திரத்தை மட்டும் விரும்புற ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி இந்த புள்ள இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அங்க பார்த்தா ஹீரோயினை காணோம், எங்கேயே எஸ்கேப் ஆயிட்டா. அதுக்கப்புறம் வளைச்சி தேடுறாங்க. ஹீரோவும் இங்க எஸ்டோ எங்க போயிருக்கான்? தன்னோட ஃபேமிலி அழிஞ்ச இடத்துக்கு தான் போயிருக்கா. அப்படியே நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க ஹீரோ வரான். எப்படிப்பட்ட ஜென்மம் தான் நீயே, இந்த அளவுக்கு என்ன மறக்கடிச்சு உன்னை காதலிக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் கூட்டு போயிட்டு என் குடும்பத்தை எல்லாத்தையுமே கொண்டுட்டு உன்னோட சுயநலத்துக்காக இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு நான் வேணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன நாடகம் போட்டு என்னென்ன மாதிரி என்னை கஷ்டப்படுத்தி ஒரு நடைபெணமா என்னை மாத்தி வச்சு இவ்வளோ விஷயத்தையும் நீ பண்றியே, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்கிறப்ப பையன் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த வார்த்தையை மட்டும் நீ சொல்லாதடா அப்படின்னு ஹேர் பின் எடுத்து நெஞ்சிலேயே சொருகும் போதும் இங்கேயே நீ செத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது ஹீரோயினுக்கும் அஃபெக்ட் ஆகுது. நான் சாகிறத பத்தி கவலைப்படல, ஆனா சாவுல கூட உன்னை கூட கூட்டிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா மருத்துவர்கிட்ட கூட்டு போயிட்டு ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அது ஹீரோயினுக்கும் அஃபெக்ட் ஆகுது. அவளும் ஒரு மாதிரி மயக்கம் போட்ட மாதிரி கிடக்குறா. இங்க வந்து மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ தப்பிச்சிருக்கான், கொஞ்சம் தள்ளி குத்துனதால இதயத்துல எந்த ஒரு ஓட்டையும் பட்டிருந்தா இவர் வந்துட்டு காலியா இருப்பாரு, இப்போ கொஞ்சம் நார்மலா இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னதே ஹீரோவுக்கா ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்க 2 பேரும் அந்த மருந்து எடுத்திருக்காங்கல்ல, அந்த மருந்து வந்துட்டு இவங்களை அஃபெக்ட் பண்ணியே தீரும். இவரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், இவரோட ஆன்மா சக்தியை பாதி குறைக்கும். ஆனா இந்த கேர் பின்னால குத்துனதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஹீரோவுக்கா புச்சிக்கிட்டின்னு ஒரு பலம் வந்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஜெனரல் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு இங்கே வந்துடுறாங்க. அப்படி வரும்பொழுது ஒரு சில விஷயங்கள்லாம் காதுபட அவருக்கு தெரிய வருது. நேராக போயிட்டு நம்ம ராணியை போய் பார்க்க போக அந்த அம்மா நல்லா ட்ரிகர் பண்ணி விடுது நம்ம ஜெனரலை. என்னதான் இப்போ இருக்கிற இளவரசர் வந்துட்டு என் வயிற்றுல பிறக்காத பையன் தான், ஆனால் அவன் மேலே அக்கறை இருக்கு, ஆனால் அவன் பண்ணுற விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறாங்க? இல்லை இந்த மாதிரி ஒரு பொண்ணை விருப்பம் இல்லாமல் அதுவும் ஒவ்வொரு நாள் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் வாழ்க்கையில் என்ன சொல்றீங்க? ஆமாம், அது உனக்கு தெரியாதா? நான் கூட அது உன்னோட பாலியல் சிநேகிதின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போதே அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டான் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்க சொன்ன உடனே அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. நேரா அவன் தங்கச்சி தான் போய் மீட் பண்ண போறான். எதுக்காக இப்படி ஹீரோ ஒரு முடிவு எடுத்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அவ தெளிவா சொல்லிடுறா. அவ வந்துட்டு நம்ம யாவோவை தான் அடைச்சு வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அவளுக்கு எதுவுமே நினைப்பும் இல்ல, நம்மள கூட நினைப்பு இல்ல. அதுக்கப்புறம் நான் தான் போய் சொல்லிட்டு வந்தேன் அங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இவன் என்ன முடிவு பண்றான் அப்படின்னா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக முடிவு பண்றான். ஹீரோவை எதுக்க தனியா ஒரு படையை கூட்டு போயிட்டு ஹீரோனை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படிங்கிற மாதிரி சீக்ரெட் மிஷன் ஒன்னு ரெடி பண்றான். இந்த விஷயம் ஹீரோட அசிஸ்டன்ட்க்கு தெரிய போக அவன் நேரா ஹீரோ கிட்ட போய் சொல்லிடுறான். இந்த மாதிரி கிளர்ச்சி படம் ஒன்று வருதான், அதுக்கு நம்ம ஜெனரல் பயபோல தான் தலைமையேற்று வராங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா, அப்ப தாராளமா வரட்டும், இது எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த இடத்த விட்டு மாத்துங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது, எதுக்காக திடீர்னு இப்படி மாத்திட்டு இருக்கீங்க? இல்ல இந்த நைட் ஏதோ ஒரு கிளர்ச்சி படம் வருதான், அந்த கிளர்ச்சி படையை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால இங்க இருந்து நம்மள மாத்த சொல்லியிருக்காங்க இடத்த அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரே டவுட் ஆகுது, எந்த கிளர்ச்சி படம் வருது, யாரு வரா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேத்த மாதிரியே நம்ம ஜெனரலும் நைட்டோட நைட்டா
ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. வரும்போதே ஹீரோயின் பாத்துடுறா, ஓஹோ இது நம்ம ஜெனரல் தான், நமக்காக தான், நம்மளை காப்பாத்த தானே வரானா அப்படின்னு அங்கிருந்து அவ தப்பிச்சு ஓடி வரா, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாக்குறதுக்காக. அப்போ வந்துட்டு ஹீரோ கரெக்டா லாக் பண்ணிடுறான். வாங்க ஜெனரல், உங்களுக்காக தான் நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எதிராக நீங்க சதித்திட்டம் பண்ணதால உங்களை இங்கே கொல்லான்னு இருக்கேன். இங்க பாருங்க, நான் வந்தது வந்துட்டு அவளை காப்பாத்த மட்டும்தான். அவளை காப்பாத்தணுங்கிறியே, அவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன இருந்தாலும் அவ என்னோட காதலி. காதல்ங்கிறது நீ நினைச்ச மாதிரி மறக்கடிச்சு அதை மனசுக்குள்ள புகுத்தி வம்படியா வர வைக்கிறது இல்ல, மனசார வர்றது. அது கண்டிப்பா ஒரு நிமிஷம் கூட உன் மேல அவளுக்கு வரவே வராது. ஓ, நீ அப்படி சொல்ல வரியா? என் மனசு ரொம்ப டச் பண்ணிட்டேன், அதனால உன் நெஞ்சில கரெக்டா தொலை போட்டு தொலைக்கிற மாதிரி ஒரு அம்பு விட சொல்லவா அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்துட்டு அவளை காப்பாத்த நான் தனியா வந்திருக்கணும். ஆனா இங்க 4 பேரை நான் கூட்டு வந்திருக்கேன். என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, அவங்களை இங்க இருந்து அமுச்சு வை அப்படிங்கிற மாதிரி தான் கூட வந்தவங்களை அமுச்சு வைக்க சொல்றான். ஆனா அவங்க இருந்துட்டு போவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்க, என்னோட பர்சனல் விஷயத்துக்காக உங்க உயிரை இழக்க நான் விரும்பல, அதனால நீங்க இங்க இருந்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜெனரல் சொல்ல அவங்களே அமுச்சு வச்சிடறாங்க. சரிப்பா, நீ இவ்வளவு ட்ரூவா சொல்ற, அவனை லவ் பண்ணன்னு வேற சொல்ற, நீ என் கண்ணு முன்னாடி இருந்த டெய்லி உறுத்திக்கிட்டே இருப்பேன், அதனால அப்படின்னு அம்ப விட்டு கொல்ல போற நேரத்துல அங்க அந்த ஹீரோயின் ஓடி வந்துட்டு வேணாம் வேணாம் அப்படி எதுவும் பண்ணிடாத அப்படின்ட்டு காலில் விழுந்து கதற ஆரம்பிக்கிறா. நீ நீ அவனுக்காக அழுறியா? என் மூஞ்ச பார்த்து இன்னொரு டைம் அழு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சைக்கோ தரமா பண்ணிட்டு இருக்கான். அவளும் இல்ல, அவனை விட்டு, அவன் ஏதோ என் மேல இருக்கிற பாசத்தால அப்படி பண்ணிட்டான், தயவு செய்து அப்படி பண்ண. பாசமா? அப்ப நான் உன் மேல வச்சதெல்லாம் இங்க பாரு, சொன்னா கீழே அவனை விட்டுரு. ஓ, இப்ப என்ன, அவனை விட்டுணும் அவ்வளவுதானே? விட்டுறேன். அவனை பிடிக்குமா, என்ன பிடிக்குமா? எனக்கு உன்னதான் பிடிக்கும், அவனை விட்டுரு. அப்புறம் எதுக்கு இந்த கண்ணீர் வருது? அப்போ உண்மையான போசம் அவன் மேலதான் இருக்கும். அப்போ அவன் நெஞ்ச பார்த்து 2 அம்ப விடுவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஜெனரல் நெஞ்சிலேயே அம்ப இறக்குறாங்க. அம்ப இறக்குனதுக்கு அப்புறம் கத்தி கதறிக்கிட்டு அப்படியே ஹீரோயின் ஓடி போயிட்டு, என்ன மன்னிச்சிடுறா, எனக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து அப்படின்னு சொல்லும் போது, எங்க பார், நான் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமாவே வந்திருக்கணுமோ, கையால் இல்லாத தரமா ஆயிட்டேன். என்னதான் ஜெனரலா இருந்தாலும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தெரியுமா? உன்னை இந்த நேரத்துல நான் விட்டுட்டு காப்பாற்ற போறது நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? டே நீ அப்படிலாம் சொல்லாதா, எனக்காக நீ இவ்வளவு பண்ணுது. உனக்கு ஞாபகம் இருக்குதா, சின்ன வயசுல இருந்து உன்னை தவிர நான் வேற எவனையும் நினைச்சதில்ல. இப்போ உன்னை தவிர வேற எதையும் யோசிக்காமலே நான் உன்னை விட்டு உன்னை காப்பாற்றாம போறேன்னு நினைக்கும் போது அவ அப்படியே கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் அப்படியே மடிஞ்சு அங்க விழுறான். ஹீரோ வந்துட்டு என்ன பண்றான்னா, ஏய் நீ அவனுக்காக அழுறியா? என்னை விட அவன் உனக்கு என்ன ரொம்ப முக்கியமா? அப்போ என் மேல இருக்கிற பாசத்தை அவன் மேல பாசம் அதிகமா? ஆமாண்டா, உன் மேல இருக்கிறத விட அவன் மேல இருக்கிற பாசம் அதிகம் தான். அப்ப நீ ஏமாத்துற? இதுக்கு பேர் ஏமாத்துறது கிடையாது. உண்மையான லவ்னா என்னன்னு உனக்கு புரியாதுல? அப்ப என்ன உனக்கு பிடிக்காதா? உன்ன மாதிரி ஒரு மிருகத்தை பிடிக்கிறத விட எனக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கானே, இவனை மேலதான் நான் உண்மையான பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கா செம்ம கட்டுப்பாயிடுது. அப்படியே அங்க இருந்து தூக்கிட்டு போறான். அவ கத்தி கதறா, அவனை நினைச்சு ஜெனரலை நினைச்சு என்ன பண்ண முடியும் அவளால? தூக்கிட்டு போனவன் சும்மா இருக்கணும்ல, அவளை கஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறமும் அவன் அபியூஸ் பண்றான் நம்ம ஹீரோயினை. அப்போ என்ன பண்ற இல்ல, நான் இவ்வளவு நாள் வந்துட்டு எனக்கு என்னைக்காவது நீ கிடைச்சிருவ அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பாசத்தை போய் அவன் மேல நீ பாசத்தை வைக்கிறல்ல, அதனால உன்னை என்ன ஆக்கிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேண்டாம் அப்படின்னு கதற அங்க அவளை ரேப் பண்றான். ரேப்னு தான் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். அவன் மனசும் உடஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்ல அப்படின்ட்டு அப்படியே அவள் உடஞ்சி போய் தன்னோட, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில, தன்னோட மனசையும் இழந்துட்டு தனக்கு உண்டான கற்பனையும் இழந்துட்டு கண்ணீர் கூட வெளியில வராத ஒரு நிலைமையில ஹீரோயின் அப்படி பெட்ல இருக்கும்போது அவன் என்ன கேட்குறான்னு தெரியுங்களா? நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேனா? இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், இனிமேல் நம்ம 2 பேத்துக்கும் சுமூகமா இருக்கும் லைஃப், ஏன்னா நீ புரிஞ்சுப்ப, நான் அப்படியே உன்னை பார்த்துப்பேன், நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவளால் அங்கிருந்து மூவ் பண்ண கூட முடியல. ஆனா அதை அவன் ஃபீல் பண்ணவே இல்லைங்க. அவனோட ஈகோனஸ் எப்படி போயிருக்குன்னா, அவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் என்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மெய்டெல்லாம் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு என்ன ஆகுதோ, அந்த மெய்டு பிள்ளைங்களே பதறாளுங்க. அப்படியே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அவன் ரொம்ப கொடுமை, லவ்னு சொல்லி நம்ம ஹீரோவே ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அந்த புள்ள எப்படிதான் தாங்குதோ அப்படிங்கிற விஷயத்த இங்க இருக்கிறவங்களே அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றானா ஹீரோ, நேரா போயிட்டு நம்ம அரசியை தான் பார்க்க போறாங்க. அரசியை பார்க்க போனது மட்டும் இல்லாம பேரரசர் ஒரு ஆணை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன ஆணை கொடுத்தாங்கன்னா, இவங்க வந்துட்டு நம்ம இளவரசருக்கு எதிராக வந்துட்டு புரட்சி பண்ணியிருக்காங்க ஜெனரலோட சேர்ந்துக்கிட்டு, அதனால அவளுக்கு மரண தண்டனை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ராணிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நான் உங்க அம்மாவுக்கு பண்ண விஷயத்துக்காக நீ வந்துட்டு எனக்காக இப்படி பண்ற அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இதை பேரரசர் பண்ணிருக்க மாட்டாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இது எல்லாமே உன்னோட சதி வேலை தானே. சரி,
இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு நான் தெளிவா சொல்லவா, உங்க அம்மா எப்படி பேரரசுக்கு அவங்கள பிடிக்கிற மாதிரி ஒரு மருந்து வச்சு அவங்களும் மென்டல்னஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்கள நான் தூக்குல போட வச்சனோ அதே மாதிரிதான் இப்ப நீ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க. இதுவே உன்னை கொல்லுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணி வந்துட்டு விஷத்தை குடிச்சிட்டு அவங்களும் அங்கே இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஜூலியும் நம்ம டியூக் இருக்கார்ல, நம்ம ஜெனரலோட அப்பாவும் அப்படியே மண்டி போட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னா ஜெனரல் வந்துட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிருக்காரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி கிளர்ச்சி எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாததால இந்த நாட்டோட இருந்த எல்லா வித இதையும் அவங்கள்ட்ட இருந்து பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலையை கொடுத்துட்டு அவங்களை அப்படியே கதவை சாத்தி வெளியில தள்ளிடுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைங்க. ரொம்ப அரசியல் திமிரும் பணமும் இருந்தா இப்படி இருக்கிறவனையும் இல்லாதவன் ஆக்கிடலாம், இல்லாதவனையும் இன்னும் இல்லாதவன் ஆக்கிடலாம் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. அதுக்கப்புறம் ஹீரோனை போயிட்டு ஹீரோ அப்படியே கட்டி பிடிக்க போறான். அவன் தொடுற ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு அந்த நெருப்பு தொடுற மாதிரி இருக்கு, நெருப்பு தான் மேல வந்து படுற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மென்டலாகவும் பாதிக்கப்பட்டா பிசிக்கலாகவும் பாதிக்கப்பட்டா என்ன தொடாத தொடாத அப்படின்னு கத்துருப்பேன். நான் உன்னை தொடாம வேற யார் தொடுவா, நீ என்னை விட்டு போகக்கூடாது, என்னை விட்டு நீ எப்பவுமே போகக்கூடாது அப்படின்னு ஒரு மேட்னஸா நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பனிப்பெண்களை போய் பார்த்து சொல்றான். ஆனா அங்க ஹீரோயின் மயங்கி கிடக்குறா. மயங்கி கிடக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த நிமிஷமே மருத்துவரை கூட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம ஹீரோயின் கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. என்னடா இது கொஞ்ச நாள் ஓடுன மாதிரி கூட காமிக்கலதான், என்ன பண்றது, அப்படியே கர்ப்பமா இருக்கிற மாதிரி விஷயம் தெரிஞ்சுன்னு ஹீரோ ஓடி வந்துட்டு கேட்டியா கேட்டியா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாத்தியா, நம்ம 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை, உனக்கு சந்தோஷமே இல்லையா, நீ எந்த ஒரு சந்தோஷமா சிரிப்பும் மூஞ்சில் தெரியவே இல்லை, நான் இதுக்கு இதை சந்தோஷப்படணும், இது சந்தோஷப்படலையா, அது நம்மளோட ரத்தம் நம்மளோட சதை, அதுல நீ சந்தோஷப்படலையா, உன்ன மாதிரி ஒரு அரக்கனோட குழந்தை என் வயிற்றுல இருக்கும்போது நான் எதுக்கு அதுக்காக சந்தோஷப்படணும், அதுக்கு நான் வருத்தம் தான் படணும், என்ன சொல்ற, அப்போ உனக்கு சந்தோஷமே இல்லையா, கண்டிப்பா இதுல எனக்கு சந்தோஷமே இல்லடா, உன்ன மாதிரி ஒரு மிருகம் என்ன எந்த அளவுக்கு மிருகத்தனமா நடத்துச்சோ அதே மாதிரி என் வயிற்றுல பிறக்கிறதும் இன்னொரு பொண்ணு அப்படி கஷ்டப்படுத்தோம்ல, அதனால இதை நான் அழிக்க கூட தயங்க மாட்டேன், ஏன்னா உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு கத்திட்டு இருக்கிற நேரத்திலே மருத்துவர் தனியா கூட்டு போய் சொல்லிடுறாரு. என்னன்னா அவங்க மென்டலாவும் பிசிக்கலாவும் ரொம்ப இதா இருக்காங்க, இப்ப நீங்க அவங்களை பாத்துக்கிறத பொறுத்து தான் அந்த கரு நிக்கும், நீங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணீங்கன்னா அந்த கரு நிக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் வந்து பொறுமையா நடந்துக்கிற மாதிரி மறுபடியும் பாசமா என் செல்லம் என் டியர் அப்படிங்கும்போது அவ திரும்பி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவா, கண்டிப்பா சொல்றேன், எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை, நீ மிருகத்தனமா நடந்துக்கிட்டதுக்கு கிடைச்ச ஒரு தண்டனை அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் முழுக்க முழுக்க ஹீரோனோட எமோஷனல் இருந்து தான் நான் உங்களுக்கு கன்வே பண்ண பாக்குறேன். ஏன்னா நம்ம எவ்வளவு ட்ராமாஸ் பண்ணிருக்கோம், ஹீரோ ஹீரோயின் கொடுமைப்படுத்துற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஹீரோ கிட்ட ஒரு நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அது லாஸ்ட்ல வந்துட்டு அவன் பண்ண தப்புகள் எல்லாத்தையும் மறைச்சு அவனோட லவ் வேற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிருவான். அதனால அது நமக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால நான் ஹீரோ சைட் பேசியிருப்பேன். ஆனா இதுல முழுக்க முழுக்க நான் ஹீரோயின் சைடு தான் பேசுவேன். அதில் என்னதான் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலும் இந்த ஹீரோ மேல எனக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டும் வரவே இல்லை. இப்படிப்பட்ட கொடூரனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது கண்டிப்பா இவனை விட மோசமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வேற அவளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு உட்காந்துட்டு அவன் சைடு இருக்கிற நியாயங்கிற பேர்ல அவன் ஒன்று சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்னோட சதி திட்டத்துல தான் அவன் ஃபேமிலி போச்சு, ஆனா அங்கேருந்து யாரோ ஒருத்தங்க தப்பிச்சு போற மாதிரி இருந்தது, அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ தெரிஞ்ச நீ அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நான் உனக்கு கொல்லாம அங்கிருந்து தப்பிக்க விட்டேன். அதுக்கு காரணம் ஏன்னா என்னோட அண்ணன் மாதிரியே நீ இருந்த, மறுபடியும் உன்னை பாத்திரக்கூடாது அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா விதி நம்மள மறுபடியும் 5 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ண வச்சுச்சு. மீட் பண்ண வச்சது மட்டும் இல்லாம உன்னை ஏன் நான் இந்த அளவுக்கு லவ் பண்ணணும், இந்த அளவுக்கு உன்னை வெறுக்கிற அளவுக்கு நான் ஏன் லவ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம உன்னை ஏன் கஷ்டப்படுத்தணும், இது எல்லாமே நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். எங்க அம்மாவோட அடுத்த சாயல்ல நான் உன்னை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் புலம்பிட்டு இருக்கான். ஆனா இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். லைட்டா தூக்கத்துல தான் இருந்திருக்கா, அப்புறம் முடிச்சு இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. சரி இதுக்கப்புறம் இவனை நம்ம வழியில கொண்டு போய் தான் நார்மலாக்க முடியும் அப்படிங்கிற முடிவு பண்ணாவ என்ன பண்றான்னா அடுத்த நாள் வந்துட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சு உன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறா. இவனுக்கு ஒரே டவுட்டாக போகுது, என்னடா திடீர்னு பேசணும்னு நினைக்கிறாளே, அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்க் எல்லாம் ஊற்றி கொடுக்குறா, விஷங்கசம் வச்சிருப்பாளோ அப்படிதான் யோசிக்க தோணும். அவளும் ட்ரிங்கை குடிச்சிட்டு நீ எதுவும் பயப்படாத, இதுல விஷம்லாம் எதுவும் கலக்கல, நீ இதை நம்பி குடிக்கலாம், பாத்தியா நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம் ஒரு காலகட்டத்தில், ஆனால் என்னையும் உன்னால நம்ப முடியல, அந்த மாதிரி உன் நிலைமை இருக்கு, எனக்கு நீ என்னை தனியாக விடணும், அது மட்டும் என்னால் முடியவே முடியாது, அதை தாண்டி நீ என்ன வேணாலும் கேளு, அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு குழந்தை பிறக்க போகுது, அதைத்தான் நானும் சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு நான் தனியாக போகணும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அடிமையாக நாய் மாதிரி இருக்கிற எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதோட மனநிலைமை எப்படி இருக்கும், அதை வளர்க்குற மனநிலைமை எனக்கு எப்படி இருக்கும், சொல்ல போனால் இது எனக்கு ஒரு வேண்டா வெறுப்பான ஒரு விஷயம் தான், அப்படி இருந்தாலும் அது ஒரு உயிர், அதை நினச்சி நான் ஒவ்வொரு டைம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்படி ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சே அப்படிங்கிற வருத்தத்திலேயே நான் இருந்துகிட்டு இருக்கேன், அதனால என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி அவளும் கொஞ்சம் பொறுமையாக கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் போயிட்டு நான் உன்னை லவ் பண்ணேன் தான், ஆனால் என்னை தனியாக விட்டாதான் நான் என்னையும் புரிஞ்சுக்க முடியும், பக்கத்துலேயே உன்னை வச்சுக்கிட்டு நான் உன்னை வெறுக்காமலாம் இருக்க முடியாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனாவது நான் ஏதாவது கொஞ்சம் யோசிக்க ட்ரை பண்ணுவேன். மருத்துவரும் வந்துட்டு இவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால அவனும் சரி நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்
ஒரே ஒரு டைம் நம்ம குழந்தைய நம்ம கிட்ட காட்டணும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு மாதிரி முடிவு எடுத்துடுறான். ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நம்ம ஜூலி இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டு, அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது யாருமே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் தான் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு, நானும் ஒரு விஷயம் ஆசைப்பட்டேன், நீ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிப்ப அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் அவள் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுறா. ஆனால் நான் ஒருத்தனை தப்பாக லவ் பண்ணதால் இப்போ என் குடும்பம் இல்லை, எனக்காக என் அண்ணன் செத்து போனா, என்னதான் அவங்க பொய் அறிக்கை விட்டுருந்தாலும் அவன் இப்போ உயிரோட இல்லைங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் என்னால் தானே. இங்கே பாரு, நடந்துருச்சு. உங்கள் அண்ணனோட பெரிய ஆசையே நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான். அதனால நீ ஒரு நல்ல வாழ்க்கையை சூஸ் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லி அவளை அனுப்பிச்சு வைக்கிறா. அப்படி அனுப்பிச்சு வைக்கும் போதே, ஆமாம் நான் ஒரு நல்ல விஷயத்தை தான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து நடந்து போகிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவள் வந்துட்டு வெளியில் போல அங்கே இருக்கிற கோபுரத்து மேலே நின்று அவள் சூசைட் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிற விஷயத்த அங்கே இருக்கிற மெய்டு பிள்ளைங்க ஓடி வந்துட்டு சொல்ல, ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போகிறா. அங்கே நம்ம அந்த இளவரசி ஏறி நின்று பார்க்கும்போது அவன் அண்ணன் வந்து கையை காட்டுற மாதிரியே இருக்கு. அண்ணன் உன் கூடவே வந்துடுறானா அப்படின்னு சொல்லி அவளும் அப்படியே மேலேருந்து குதிக்கிறா. இங்கே ஹீரோயினும் வரதுக்கு கரெக்டாக இருக்குது. அதை பார்த்து கத்தி கதறி அவள் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு மருத்துவரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது கரு கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம். இதை கேட்டோடனே ஹீரோ ஷாக்காக அங்கே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஒரு நாள் மயக்கமாக இருந்துட்டு அடுத்த நாள் தான் எழுந்திருக்கிறா. இதை கேட்ட உடனே அவளுக்கு ஷாக் ஆகிட்டு, என்னோட குழந்தைக்கு என்னாச்சு, அது வந்துட்டு நீங்கள் அதிர்ச்சியானதில் அது கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அதில் ஃபீலே கிடையாது. நான் ஒரு விஷயத்தில் வந்துட்டு வெளியில் வந்துட்டேன், இது நல்ல விஷயம்தான். அப்படி ஒரு குழந்தை பிறக்காம போனதே அது வேற எங்கேயாவது பிறக்கணுங்கிறதுக்காக தான் போல தப்பிச்சுக்கிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு போனதில் செம்ம கடுப்பாக உட்காந்துட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஹீரோ வந்துட்டு, நீ ஓகேவா இருக்கியாவா, உன்னால் ஒரு குடும்பமே நாசமாக தெரியுமா, நீ எப்படி இப்படி ஒரு வார்த்தையை வந்து கேட்ப, நான் வந்துட்டு நம்ம குழந்தை இங்கே பார், குழந்தை அப்படிங்கிற விஷயம் உனக்கும் எனக்கும் பிடிக்காத ஒரு விஷயத்தால நடந்தது, அதை பற்றிலாம் பேசாத, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் மன்னிக்கவே முடியாது, வெளியில் போடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பிடிச்சி திட்டி விட்டுறா. ஹீரோயின் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை நம்ம ஹீரோ வெளியில் நின்று பார்த்து ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நின்று சந்தோஷமாக இருந்த ஒரு மரத்தடியில் போயிட்டு, இந்த மரம் பட்டு போச்சு, அவளுக்கு அது பிடிக்கும், அதனால அதை மறுபடியும் ஒரு செடியை கொண்டு வந்து நடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவளோட ஃப்ரெண்டு செத்து போனால அவளோட சமாதிக்கு வந்துட்டு அவளை கூட்டு போகிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இளவரசராக போகிறீங்க, இன்னமும் அந்த பொண்ணை பின்னாடி சுற்றிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, வேற ஏதாவது வழியை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்கிற மெய்டு எல்லாமே ஒரு மாதிரி வந்துட்டு காசி பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக பேசணும்னு பிடிச்சி தண்டனை கொடுக்க சொல்லிப்படுறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஜென்ரல் இருக்காங்களா, இறந்து போனாங்கல்ல, அவனுக்காக வந்துட்டு அந்த அஞ்சலி செலுத்துற விதமாக பேப்பரில் எழுதிட்டு இருக்கான். அப்போ ஒரு மெய்டு வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க, வழக்கமாக வர மெய்டு வரலையே, நீ வந்திருக்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஏதோ தப்பாக பேசிட்டாங்க, அதனால வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு தண்டனை கொடுத்துருக்காரு, 50 சவுக்கடி கொடுக்க சொல்லியிருக்காரு, எனக்கு வேற பயமாக இருக்கு, அதனால நீங்கள் அழாதீங்க, நீங்கள் அழுதா எங்களை தான் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இவன் சைக்கோத்தனமாக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஹீரோ உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவள் எதை எழுதிட்டு இருந்திருக்கா அப்படின்னு, அதுவும் ஜென்ரலுக்காக எழுதிட்டு இருந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சோன்னே செம்ம கடுப்பாயிடுறான், செத்தும் நம்மள உயிரை வாங்குறானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவள் என்னை இன்னும் வெறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாம்பிராணி பவுடரில் வந்துட்டு என்னென்னமோ மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு அவளுக்கு தூப்பம் போட சொல்கிறாங்க. அதை போட்டதுக்கு அப்புறம் ஹீரோவை பற்றின கெட்ட விஷயங்கள்லாம் நினப்பு வருது. எதுக்கு இப்போ இவன் வெறுக்கணும் அப்படின்னு பண்ணுறான் அப்படிங்கிறது தெரில. அப்படி இந்த விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது நேராக போயிட்டு அவங்க அப்பாவை தான் பார்க்க போகிறான், பேரரசரை பார்க்க போயிட்டு, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசையாக இருக்குது, நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், ஓகே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து அவங்க ஃபேமிலி இப்படி இறந்து போயிட்டாங்க, இதில் உனக்கு யாரப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினை தான் சொல்கிறான், ஆல்ரெடி அவள் எனக்கு ராணியாக வேண்டியவ, அதுவே மிஸ் ஆகி போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையால இப்படி இருக்கு, நீ என்னடான்னா ஒரு பட்டத்து இளவரசராக போறவன் இப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பாயிட்டு இருக்கும்போது, எனக்கு அவ தான் வேணும், அவளை தவிர எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். அங்க பார்த்தா அந்த சாம்பிராணி பக்கம் அதிகமானதால ஒவ்வொரு விஷயம் ஹீரோ மேல கட்டுப்புண்டாக்குற விஷயங்களே வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா அம்மா சமாதிக்கு கூட்டு போறான் ஹீரோயினை. அப்படி கூட்டு போகும்போது, நான் இதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன், உன்னை எப்பயாவது கூட்டு வரணும், ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது நினைச்சேன் அப்படிங்கிறப்ப, எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் துண்டு துண்டா எங்க வெட்டி கொண்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லி விடுறான் மூஞ்சில அறிஞ்ச மாதிரி. அவனுக்காக செம்ம கடுப்பாயிடுது. அப்படி இருந்தாலும் வெளியில காட்டிக்காம அப்படியே ஆசுக்கா ரெண்டு பேரும் தனியா அந்த லேக்கு கிட்ட நடந்து போறோம், பின்னாடி யாரும் வேணாம் ரெண்டு பேருமே சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே போய் பேசிட்டு இருக்காங்க. அவன் என்னமோ சொல்லி பாக்குறான், இங்க பாரு எனக்கு வந்துட்டு நீ தான் முக்கியம், உன்னை விட்டு கொடுக்கறது என்னால சுத்தமா முடியவே முடியாது, தயவு செய்து என்னோட பேச்சை கேளு, இங்க பாரு நான் மறுபடியும் சொல்றேன், நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பர்சன்ட்லயும் நீ வேற ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து அதை என்ன அழிக்க வச்சிடுற, இதுதான் உண்மை அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க நேரத்தில் யாரோ ஹீரோனுக்கு நேரம் அம்பு விடுறாங்க. அதை தடுத்து ஹீரோ வந்துட்டு தட்டி விட ஒவ்வொருத்தங்களும் ரெண்டு பக்கமும் வந்துட்டு மாற்றி அம்பு விடுறாங்க. அதை ஒரு கட்டத்துக்கு மேலே தடுத்து ரெண்டு அம்மா வந்துட்டு ஹீரோனை காப்பாற்றி அவனே வாங்குறான். அதில் கொஞ்சம் ஹீரோயின் ஜர்க்காகி கொஞ்சம் பதட்டமாக இன்னும் ரெண்டு அம்பு விடும்போது கரெக்டாக அது ஹீரோ தொலைச்சிருது. ஹீரோ தொலைச்சது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்துட்டு அதை பற்றி கொஞ்சம் கூட வரி பண்ணிக்கவே இல்லை, அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோ கையை பிடிச்சி என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறான். ஆனால் இருந்தாலும் நீ பண்ணதுக்கெல்லாம் எங்கேயோ இருந்து எப்போ
வந்துட்டு உனக்கு வேணா வந்துட்டு இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அங்கே பார்த்தா உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு முதல்ல அவளை போய் புடுறா, என்ன பார்க்கறது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அம்பு குத்துனாலும் ஹீரோனை பிடிக்க சொல்லி தான் அனுப்பிச்சு வைக்கிறான். அங்கே பார்த்தா அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு நார்மலாக தான் கண் முழிக்கிறான். மருத்துவங்கள்லாம் பார்த்து ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க போல. எழுந்த உடனே ஹீரோயினை பிடிச்சியா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அசிஸ்டன்ட் போய் கேட்குறான். அவங்க எங்கேயுமே போகல, நம்ம இடத்துல தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உசிரே வருது. அதுக்கப்புறம் நேராக பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு மறுபடியும் வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்க அந்த ஆள் தண்டனை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. வெளியில போயிட்டு பண்ணியில முட்டி போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினை போயிட்டு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வைப்பில் தான் பார்க்குறான். இந்த மாதிரி அவர் வந்துட்டு தண்டனை கொடுத்ததால வெளியே நின்றுட்டு இருக்காரு, நீங்கள் வந்து சொன்னாதான் பேரண்ட்ஸ் கேட்பாரு, அவருக்கு ஏதாவது ஆகிவிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ண ஹீரோயினும் மனசு இறங்கி அங்கே வரா. வந்த உடனே அவங்க பேரரசர் ஒரு ஆணையை கொடுத்துட்றாங்க. என்ன ஆணைனா இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஓலையை கொடுத்து அமைச்சிருக்காரு. அதுவும் ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஹீரோக்காக ரொம்ப ஹாப்பி. ஹீரோயினும் மண்டி போட்டு வேற வழியே கிடையாது, அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கும்போது ஹீரோ பைபிள் அந்த ஓலையை கையில் வாங்கிட்டு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது இருக்குதாமா அப்படிங்கிறாங்க. அவளுக்கா நீலாம் என்ன ஜென்மண்டா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நாட்கள் போகுது. அரண்மனையில் எல்லாமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் கல்யாணம்லாம் முடிஞ்சு ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கிளம்புறான். ஃபர்ஸ்ட் நைட் கிளம்பும்போது அப்படியே அவனுக்கு நெஞ்சு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு. உடனே அங்கே உள்ளே போனால் ஹீரோயின் வந்துட்டு முக்காடு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்படியே சம்பிரதாயமாக அதை ஓப்பன் பண்ணிட்டு அவளோட ஃபேஸை பார்த்துட்டு இதுக்காக நான் எவ்வளோ வருஷம் காத்திருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண போகிறாங்க. கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நீ நினச்சது நடந்துருச்சா, ஆசைப்பட்டது எல்லாம் நடந்துருச்சா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். என்னது நினச்சது ஆசைப்பட்டதா அப்படிங்கும்போது ரத்தம் வாங்கி எடுக்க ஆரம்பிச்சிடறான். பயப்புள்ள லிப்ல விஷத்தை ஆல்ரெடி வச்சிருந்துருக்குது நம்ம ஹீரோயின். எப்படி இது உனக்கு முன்னாடி தெரியும், நீ மறந்துட்டியா, நம்ம 2 பேருமே ஒரு மருந்தால இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல, உனக்கு ஏதாவது ஹர்ட்டிங் ஆனாலும் எனக்கு தெரியும், அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன். உனக்கு வந்துட்டு என்கிட்ட இருந்துட்டு விடுதலை தான் வேணும், அதுவும் நான் இல்லாமல் இருந்தால் அது உனக்கு விடுதலையா இருக்கும். எனக்கு பழைய நினைப்பு தான் வந்துட்டு இருக்கு, உன்னை லவ் பண்ணது என்ன, நீ லவ் பண்ண விஷயங்கள் அது மட்டும்தான். அப்போ நீ தெரிஞ்சதான் எனக்கு நீ கிஸ் பண்ணியா? ஆமா, நான் இப்படியும் நான் கொஞ்சம் நேரத்தில் சாக போறேன், எனக்கு என்னோட லவ்வரா ஒரே ஒரு கிஸ் குடிப்பியா அப்படின்னு சொல்லும்போது அவளும் வேற வழி இல்லாம, ஏன்னா அவளும் லவ் பண்ணியிருக்கா, இவன் இப்படி மாறுவான் அப்படின்ட்டு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவ கிஸ் பண்றா அழுதுகிட்டு, அப்படியே ரத்தம் கக்கி ஹீரோ இறந்து போயிடறான். இறந்து போனது மட்டும் இல்லாம அவன் அப்படியே பெட்ல படுக்க வச்சுட்டு இவ என்ன பண்றான்னா சுத்தி இருக்கிற விளக்க எல்லாத்தையும் எடுத்து அந்த துணியில கொளுத்தி விட்டுறா. சரி, கொளுத்தி விட்டதுக்கு அப்புறம் இவ தப்பிச்சு போவா அப்படிங்கிற மாதிரி தான் நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இவ என்ன பண்றானா கொளுத்தி விட்டுட்டு ஹீரோ பக்கத்துலயே அந்த பெட்லயே இவளும் படுத்துடுறா. இப்படி ஒரு சேட் எண்டிங்கோட அந்த டிராமா முடியணும். ஆக மொத்தத்துல 2 பேருமே அங்க இறந்து போயிட்டாங்க. இதுல வந்துட்டு ஹீரோ செத்து ஹீரோயின் ஒரு ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கையை வாழ்வான்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இமைகளை உரசி காதலித்த எனது காதல் எதிரிகளாக உரசி வெட்டுப்பட்ட நிமிடத்தில் நான் அடைய நினைத்த காதல் என் அறியாமை போக்கினால் அதுவே அதன் கையால் விஷம் வைத்தது எனக்கு. என்ன லாவண்யா சிஸ்டர், டேரக்டர்லாம் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. உண்மையிலேயே ஹீரோவும் ஜென்ரல் அழகா இருக்காங்களா? ஒருவேளை நான் பையனா இருக்கிறதால எனக்கு அப்படி தெரியலையோ, ஒருவேளை ஹீரோயின் அழகா இருந்தால் எனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் போல. இனிமேல் ஹீரோயின் அழகா இருந்தால் நானும் சைட் அடிக்கிறேன். லலிதா சிஸ்டர் ஹார்ட் போட்டு என்ன அப்படி சந்தோஷத்தில் ஆழ்த்தி விட்டீங்க. கிருத்திகா சிஸ்டர் நீங்கள் ஒரு ட்ராமா சொல்லியிருக்கீங்க, அதை நாங்கள் செக் பண்ணுறோம். டாக்டர் டூம் தேங்க்ஸ் ப்ரோ. பிராபலிக்காக ரோகிதா நீங்கள் எம்ஐ ஃபேனா சிஸ்டர்? கில்லர் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. யாரோட கமெண்ட் யாராவது நான் வாசிக்காமல் விட்டுருந்தேன்னா அவங்க வந்துட்டு கரண்ட் அப்லோட் பண்ணுற ட்ராமாவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வாசிக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோ.